வணக்கம். We are joined by Mr. Manoj Prabhakar, a famous stand-up comedian. வணக்கம் மனோஜ். வணக்கம். சாரி, ரொம்ப துன்புறுத்தி உங்களை கூட்டிகிட்டு வந்து இங்கே உட்கார வச்சுருக்கோன்னு நினைக்கிறேன். இல்லை பரவாயில்ல. ஸோ மனோஜ் வந்து எங்களுக்கு எப்படி தெரியும்னா, எங்களுக்கு வந்து இவர் காமெடி ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஹீ வாஸ் ஆர் கஸ்டமர். திருவள்ளுவரோட பெரிய ஃபேன் இவர். அதனால் அவர் எங்கள்கிட்ட ஒரு திருவள்ளுவர் டிஷர்ட் ஆர்டர் பண்ணார். அப்போலேருந்து எங்களுக்கு மனோஜை தெரியும். ஸோ நான் வந்து ரொம்ப நாளாக வந்து ஸ்டார்டிங்கே உங்களை என்ன கேட்டு ஆரம்பிக்க போகிறேன்னா, திருவள்ளுவர் ஏன் உங்களுக்கு பிடிக்கும்? எனக்கு தெரியல. ஆக்சுவலாக அவரை தாண்டி வேறு யாரும் பெருசாக சிந்திக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் அவர் சொல்லிட்டார். திருக்குறளுக்கு அப்புறம் அந்த லிட்ரேச்சர் எல்லாமே வந்து அதுக்கு கீழே தான் இருக்குது. அது மேட்ச் கூட பண்ணல. அதை தாண்டது அடுத்த விஷயம். ஏன்னா அதில் இருக்க தாட்ஸ் எல்லாமே வந்து மேக்ஸிமம் ஒரு சில விஷயம் ரிக்ரெசிவான சில விஷயங்களும் இருக்குது. பட் அதை தாண்டி அவ்வளோ ப்ரொஃபவுண்டாக ஒருத்தரால் யோசிக்க முடியுமா? ஏன்னா இன்னும் ஒரு 1000 years கழிச்சும் நீங்கள் திருக்குறள் எடுத்து படிச்சிங்கன்னா, அது தமிழ்நாட்டில் படித்தாலும் சரி, ஸ்பெயினில் படித்தாலும் சரி, யூஎஸில் படித்தாலும் சரி, அங்கே இருக்கவங்களுக்கும் அது ரிலேட் ஆகும். இப்போ தமிழில் படிக்கிறவங்களுக்கும் ரிலேட் ஆகும். அதே குறளை நீங்கள் ஏதாவது லாட்டின் மொழியில் மொழிபெயர்த்து படித்தாலும் அந்த அந்த நாட்டிலேயே வாழ்ந்து தமிழுக்கு சம்மந்தமே இல்லாத திருவள்ளுவர்னா யாருனே தெரியாத ஒருத்தர் லாட்டின் மொழியில் அந்த குறளை மாற்றி படித்தாலும் அது ரிலேட்டபுளாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு விஷயத்தை வந்து எழுத முடியுமா? ஏன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிலேட்டபிலிட்டி தானே. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது லண்டனில் ஒரு பிரிட்டிஷ்கார் இருக்கார். அவர் அங்கி டிஷர்ட் வாங்குவாரான்னு நமக்கு தெரியாது. தமிழ்நாட்டில் எதுக்கு அங்கி டிஷர்ட் வாங்குறாங்க? ஏன்னா தமிழ் ஒரு ரிலேட்டபிலிட்டி, நம்ம கல்ச்சர், நம்ம லேண்டு, திருவள்ளுவர் பற்றி பேசும்போது தமிழண்டா அப்படிலாம் போடுறீங்க. ஸோ ஒரு ரிலேட்டபிலிட்டி அப்படிங்கிறது வந்து உலக லெவலில் இருக்குமாங்கிறது வந்து ஒரு விஷயம். வேர்ல்டில் இருக்க எல்லாருக்குமே ரிலேட் ஆகும் அளவுக்கு ஒரு விஷயத்தை பண்ண முடியுமாங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியம் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சச்சின் டெண்டுல்கர் இருக்கார், எவ்வளோ பெரிய ஃபேமஸ். ஆனால் அவர் வந்து இப்போ பிரேசிலில் போனால் அவர் தெரியுமானா தெரியும். ஸோ ஒரு மனுஷனால் உலகத்தில் பிறந்த எல்லா மனுஷனுக்கும் தொடர்பு உடைய மாதிரி ஒரு விஷயத்தை செய்ய முடியும்னா, அது எனக்கு தெரிஞ்சு திருக்குறளை தாண்டி வேறு எதுவும் செய்யலைன்னு இது வரைக்கும் நான் நம்புகிறேன். ஸோ அண்ட் உங்களுக்கு இந்த திருக்குறள் மேலேயும் திருவள்ளுவர் மேலேயும் அந்த ஈர்ப்பு எப்போ வந்துச்சு? எந்த காலகட்டத்தில் உங்களோட லைஃப்பில் என்ன ஃபேஸ்? ஆக்சுவலாக ஸ்கூல்லேருந்தே நான் தமிழ் சிலபஸில் வந்து நான் தமிழ் தான் படித்தேன். தமிழ் மீடியமில் படிக்கல, ஸ்கூலில் தமிழ் படித்தேன். ஸோ ஆப்வியஸாக ஒரு வருஷமும் 20-30 குறள் வந்து அந்த சிலபஸில் இருக்கும். கரெக்டுங்களா? இப்போ தமிழ் படித்தவங்களுக்கு தெரியும். ஸோ அப்போது எங்கள் அப்பாவும் வந்து அடிக்கடி சொல்கிறோம், டெய்லி ஒரு குறள் படிடா, 3 வருஷத்தில் உனக்கு மொத்த குறளும் ஞாபகம் வந்துடும். பட் நான் அதை கேட்கல. டெய்லி ஒரு குறள் மனப்பாடம் பண்ணு அப்படின்னு சொல்லி எனக்கு சின்ன வயசில் 3rd standard அப்படி அப்போ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபுல் திருக்குறளும் படிச்சிட்டிங்கன்னா நீ ஸ்கூலில் வந்து நீ திருக்குறளே படிக்க தேவையில்ல, உனக்கு ஒரு எஃபர்ட் கம்மியாயிடும். ஸோ எல்லாமே ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். பட் அஃப்கோர்ஸ் அதில் நீங்கள் எத்தனை படிச்சிங்க? அதில் எனக்கு ஆக்சுவலாக ஒரு 200 தெரியும் நினைக்கிறேன், 200-300 தெரியும். நான் ஆக்சுவலாக ஃபுல் மொத்த புக்கும் படிச்சிருக்கேன். படித்து அது பொருள் என்ன அதெல்லாம், பட் மனப்பாடமாக தெரியாது. பட் திருக்குறள் ஃபுல் புக்கும் படிச்சிருக்கேன். பட் அதோட ஜிஸ்ட்ன்னு சொல்லுவாங்கள்ல, அது உங்களுக்கு தெரியும்? ஒரு அது மேஜர் குறள் தெரியும். ப்ளஸ் எங்கள் அப்பா வந்து பஸ் கண்டக்டராக இருந்தார். ஸோ பஸ்ஸில் வந்து திருக்குறளை பப்ளிசைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நானும் பஸ்ஸில் அடிக்கடி போயிட்டு மெஜாரிட்டி நான் ட்ராவல் பண்ணது வந்து பஸ்ஸில் தான். ஸோ திருக்குறள் பஸ்ஸில் ஏறினா நம்ம குறள் பார்க்கலாம், கேலண்டரில் இருக்கும். ஸோ அது வந்து சுற்றி இருந்தது. நிறைய பேர் நம்ம ஆக்சுவலாக அதை இன்னும் கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு திருக்குறளில் ஒரு 50 குறளை மட்டும் எடுத்துகிட்டு அதை அந்த 50 ஃபாலோ பண்ணாலே, ரேண்டமாக ஒரு 50 எடுத்துகிட்டு அந்த 50 மட்டும் ஃபாலோ பண்ணாலே ஒரு பெரிய ஹியூமன் பீயிங்காக வரணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஆக்சுவலாக ஒரு தாட். ஆக்சுவலாக அது ட்ரூ தான். ஒரு வெறும் ரேண்டம் 50 குறள்ஸ் எடுத்து அதை ஃபாலோ பண்ணாலே லைக் நீங்கள் வந்து சூப்பராக இருக்கும், ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காக வாழலாம். ஆக்சுவலாக நாங்கள் எங்களோட ஃபஸ்ட்டு பாட்காஸ்ட்டில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். திருக்குறள் வந்து சின்ன வயசில் நம்மள்கிட்ட நீங்கள் சொன்னீங்கல்ல, அவங்க அப்பா அவங்கள மனப்பாடம் பண்ண சொன்னார். ஓகே, மேபி அவர் வந்து நல்ல விஷயத்துக்காக தான் சொல்கிறாரு. பட் நம்ம ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா அது மார்க்குக்காக இல்லை, அதை நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணி அதை பேப்பரில் கக்கு அப்படின்னு ஒரு ஃபோர்ஸ் பண்ணதுனால நமக்கு அது மேலே ஒரு அவர்ஷன் மாதிரி சின்ன வயசுலேயே வந்துடுது. மோஸ்ட் ஆஃப் தி எனக்கு வந்துச்சு. சரி, நான் பொதுவாக பேச வரும்ல,
அதுக்கப்புறம் ஒரு 23-24 வயசில் ஓகே இது ஃபிலாசபிக்கலாக இவ்வளோ இருக்குன்ற விஷயத்த அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்குறோம். ஸோ நாங்கள் என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா, சின்ன வயசுலேயே நம்மளை வந்து இதுக்கு ஒரு என்னடா இது அப்படின்னு ஒரு அவர்ஷனுக்கு உள்ளாக்குறாங்களோன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் உங்களுக்கு அப்படி இல்லை. எனக்கு ஆக்சுவலி அதான் எனக்கு திருவள்ளுவர் மேலே வந்து இந்த ஒரு பக்தி இல்லை ஒரு எவ்வளோ பெரிய ஆள் இவர் அவரோட உண்மையான ஸ்டேட்டஸ் புரிஞ்சிக்கிறதுக்கே வந்து ஆயிடுச்சு 23 அந்த ஏஜ். அந்த ஸ்கூல் டைமில் வந்து நமக்கு நீங்கள் சொன்னது தான் லைக், ஏன்னா நமக்கு அந்த டைமில் அந்த லெவல் ஆஃப் தாட் தான் இருக்கும். என்னடா படிக்க சொல்கிறாங்க, என்னடா கஷ்டமாக இருக்குது, அதில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் ஃபுல் மார்க் போயிடும். ஸோ என்ன இவ்வளோ இதுவாக இருக்குது அப்படியே. ஏன்னா ஸோ அவர் அப்போ எழுதப்பட்டு இருந்தப்போ தமிழ் வேறு. இப்போ ஏன்னா திருக்குறள் ஆமாம், அதுவுமே உங்களுக்கு வந்து அந்த கொலோக்கியல் தமிழ் இருக்காது, பேசுகிற தமிழ் நடைமுறையில் இருக்க தமிழ் இருக்காது. அது படித்தாலே வேறு ஏதோ படிக்கிற மாதிரி, தமிழாக இருந்தாலுமே அது வேறு ஏதோ படிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் அதுக்கு ஒரு பொருள் அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். அந்த அர்த்தம் என்னன்றதை நம்ம ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ணணும் போது அது ஒரு பெரிய ப்ராசஸில் அது அந்த வயசில் கரெக்ட். அதில் அந்த சின்ன வயசில் நமக்கு அவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். மேபி நம்ம பிரெயின் வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அப்போ வந்து சரி என்னடா சாவடிக்கிறாங்கன்ற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் நிறைய குழந்தைங்கள் வந்து ஸ்கூல் பசங்கள்லாம் வந்து 1330 தெரிஞ்ச பசங்கள்லாம் இருக்காங்க. ஆக்சுவலாக தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட நான் ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் அப்பா வந்து சொல்லிட்டு இருந்தார், இது மாதிரி டெய்லி ஒன்று படித்தா 3 வருஷத்தில் படிச்சிடலாம். அப்போது நான் ஆக்சுவலாக ஒரு நியூஸ் நான் ஒன்று பார்த்து ஞாபகம் இருக்குது. ஒரு ஜெயலலிதா அவங்க பீரியடில் அவங்க சீஃப் மினிஸ்டராக இருந்தப்போ ஒரு கொஞ்சம் குழந்தைங்க வந்து ஸ்டேஜில் 1330 அவங்க முன்னாடி ரிசைட் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து லைஃப் டைமுக்கு மாதம் இவ்வளோ காசு நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு 10,000 சம் மணி, எவ்வளோன்னு எனக்கு தெரியல. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஏன்னா எங்கள் அப்பாட்டி நான் சொன்னல இப்படிலாம் படிச்சுருக்கீங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஆக்சுவலாக பட் அந்த குழந்தைங்களுக்கு எல்லாத்தோட மீனிங்கும் தெரியுமா? ஆமாம், அதுதான். ஏன்னா அறம் பொருள் இன்பம்லாம் இருக்குது. ஸோ அந்த காமத்து பால் அதெல்லாம் புரியாது, சொல்லியும் கொடுக்க போகிறதில்ல ஸ்கூலில், அதை கம்ப்ளீட்டாக கண்டவுன் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க வந்து படிக்கணுமே தான் படிச்சிருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் அவங்க மீனிங்கை ரியலைஸ் பண்ணும்போது என்ன இப்படின்னா இவ்வளோ விஷயம் இருக்குது, இது தெரியாமல் நம்ம மக்க படிச்சிருக்கோமேன்ற மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் அதுதான் யூஸ்வலாக என்ன சொல்லிட்டு அது ரொம்ப சீக்கிரமாகவே இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறாங்க நம்ம லைஃப்பில். நமக்கு அது பட் ஆக்சுவலாக நல்லது தான். சரி, நீங்கள் ஒரு விஷயம் சின்ன வயசுலேயே கற்றுக்கிட்டீங்கன்னா இப்போ நீங்கள் 25 வயசுல தான் முதல் குறளே படிக்கிறீங்கன்னா அது ரொம்ப லேட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி ரிலேட்டபிலிட்டி ஃபேக்டர் இருக்கு இல்லையா? 25 வயசில் நான் ரிலேட் பண்ணிப்பேன். இப்போ வந்து எதை பற்றி, அதாவது திருக்குறளில் இருக்க ஒரு மீனிங் எனக்கு புரிஞ்சிடும். பட் ஆனால் 25 வயசில் தான் நான் படிக்கிறேன்னா எனக்கு ஞாபகம் இருக்காது. நான் ஸ்கூலில் எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த 100-200 குறள் கூட ஸ்கூலில் படித்ததுனால தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஒரு 25 வயசில் எனக்கு பொருள் புரியும் போது இன்னும் வியப்படைய வேண்டிய ஒரு நிலைமை நமக்கு ஏற்படுது. ஸோ அதனால் ஸ்கூல்லேயே சொல்லித்தரோம், கண்டிப்பாக சொல்கிறோம். ஒரு 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட்லேயே ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ அந்த ஸ்கூலில் இருந்த இம்பேக்ட் தான் உங்களுக்கு இன்னும் திருவள்ளுவரோட. ஆமாம், அதுக்கப்புறம் இல்லை நான் சொன்ன மெயின் ரீசனே அதுதான். நீங்கள் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு ரொம்ப வருஷமாக 2000 வருஷம் சொல்லிட்டு இருக்கோம், அது எப்போன்னு நமக்கு தெரியாது. ஸோ அப்போலேருந்தே இருக்குது. ஸோ அப்போ இருந்த மக்களுக்கும் அது ரிலேட்டபுளாக இருந்துச்சு. ஸோ இப்படி ஒரு ஸ்பேஸ் டைம் இது ரெண்டுத்தையும் தாண்டி ரிலேட்டபுளாக இருக்கும். நீங்கள் எந்த ஸ்பேஸில் வேணால் இருக்கலாம், யூஎஸில் இருக்கலாம், யூகேல இருக்கலாம், நீங்கள் எந்த டைம் பீரியடில் வேணால் இருக்கலாம், 3000 BCயில் இருக்கலாம், 3000 ADயில் இருக்கலாம். ஸ்டில் செய்யாமல் செய்கிறது வைக்க வேகமாக ஆற்றலாக இருக்குதுன்னா அது அங்கேயும் அதே மீனிங் தான், இங்கேயும் அதே மீனிங் தான். அந்த மனுஷனாலையும் உணர முடியுது அப்படிங்கிறது வந்து தெரியல. இப்போ நான் ஸ்டாண்டப் பண்ணுறேன், ஜோக்ஸ் எழுதுகிறேன், போடுறேன். 2 வருஷம் கழிச்சு இதெல்லாம் பழசாயிடுச்சின்னு சொல்லிடுவோம். 2 வருஷத்தில் போர் அடிச்சிடும். அப்போ அது என்ன ஒரு கேவலமான ரைட்டிங், அது கேவலமான தாட். 2000 வருஷமாக போர் அடிக்காமல் இருக்குது அப்படின்னும் போது அதை விட ஒரு ஜீனியஸ் இருக்க முடியுமான்னு தெரியல. உங்களுக்கு இதுலேருந்தெல்லாம் நீங்கள் உங்களோட ரைட்டிங்கில் இன்ஸ்பிரேஷன் எடுத்துப்பீங்களா? as in is it too philosophical for you to bring into comedy? இல்லை, ஆக்சுவலாக திருக்குறளில் வந்து லைஃப் இருக்குது. லைக் நீங்கள் திருக்குறளில் வந்து அபவுட் லைஃப், அபவுட் ஹியூமன், நம்மளோட பிஹேவியர், நம்ம எப்படி இருக்கோம் அது படித்தாலே நமக்கு ரிலேட் ஆகும். லைக் most of my inspiration is. And how do you generally write? இப்போ நீங்கள் இப்போ எழுத உட்காருறீங்கன்னா
அதுதான் இப்போ ஒரு ஆர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டபிலிட்டி தான். இப்போ ஷேக்ஸ்பியரை வந்து லண்டனில் கொண்டாடுவாங்க, இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க கொண்டாடுவாங்க. ஏன்னா அவருக்கு தெரியும், லாங்குவேஜ் புரியுது, அந்த கல்ச்சர் புரியுது. அதனால ஸோ நான் கேட்டர் பண்ணுற ஜியாகிரஃபி ஆர் இந்தியன்ஸ், மெஜாரிட்டியாக சவுத் இந்தியன்ஸ், தமிழ்நாடு அப்படின்னும் போது ஸோ அவங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதி ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன் நான். ஸோ அதுக்கு ஏதாவது ப்ராசஸ் மாதிரி ப்ராசஸ்னால் ஜென்ரலாக ஸ்டாண்டப்னு பார்த்தீங்கன்னா அகெயின் ஸ்டாண்டப் இஸ் ஆல்சோ அபவுட் ரிலேட்டபிலிட்டி தான். இப்போ நீங்கள் ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னா எல்லா விஷயத்துக்கும் சிரிக்க மாட்டோம். இப்போ ஒருத்தர் நடந்து போயிட்டுருக்கான், அது நமக்கு சிரிப்பாக இருக்குது. நடந்து போயிட்டு தவான்னு விழுந்தான்னா சிரிப்பு இருக்குது. ஸோ அந்த ட்விஸ்ட்டு அவனை எந்த இடத்துல உழ வைக்கிறது, அங்கே தான் நீங்கள் ஸ்டாண்டப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் வீடியோ ஒன்று பார்க்குறீங்கன்னா அதில் ஒரு 10 இடத்துல தான் ஜோக் இருக்கும். மீதி எல்லாமே வந்து செட்டப் தான் இருக்கும். நான் சொன்னேன், அந்த நடந்து போயிட்டு இருக்கும்போது சிரிப்பு வராது, உழ வைக்கிறது தான் சிரிப்பு. எங்கே உழ வைக்கிறோம், எங்கே அந்த பஞ்ச் வைக்கிறோம். ஸோ தட் இஸ் வேர் அந்த என்ன சொல்கிறது, அந்த ரிலேட்டபிலிட்டி கொண்டு வருது. அந்த நடந்து போகிற விஷயம் எல்லாமே வந்து அந்த உழ வைக்கிறத நோக்கி வர வைக்கிற ஒரு பில்டப் மாதிரி பில்டப் அப்படியே கொண்டு போய் பண்ணும்போது ஸோ நம்ம எப்போ நம்ம எல்லா விஷயத்துக்கும் சிரிக்க மாட்டோம்ல. ஸோ அந்த பஞ்ச் வரும்போது தான். பட் நீங்கள் பண்ணுறது தைரியமான விஷயம் இல்லை, டு மேக் சம்மன் லாஃப். அது வந்து யூ கேன் நெவர் பி ஷுர். நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாத்துக்குமே சிரிக்க மாட்டாங்க. ஆமாம்மா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா ஸ்டாண்டப்புமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய ஃபேமஸான ஆள் எடுத்துக்கலாம். லைக் பெரிய இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் ஷோ பண்ணவங்க, 30 வருஷமாக பண்ணவங்க, 40 வருஷமாக பண்ணுறவங்கலாம் கூட புதுசாக ஒரு ஜோக் எழுதுனாங்கன்னா அவங்களுக்கே டவுட் இருக்கும். அவங்களுக்கே வந்து ஐயோ இது பிடிக்குமா, சிரிப்பாங்களா. அவங்களே என்ன பண்ணுவாங்க, ஓப்பன் மைக் போவாங்க. ஓப்பன் மைக்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. என்னென்னா அங்கே போய் யூ கேன் ஜஸ்ட் ஃப்ரீயாக டெஸ்ட், மக்களுக்கும் ஃப்ரீ தான், வரவங்க ஃப்ரீ என்ட்ரி வருவாங்க. ஸோ பெரிய பெரிய ஃபேமஸான ஆர்டிஸ்ட்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ரேண்டமாக ஒரு காமெடி கிளப் உள்ள ஒரு வென்யூ கிளப் போய் ஓப்பன் மைக்கில் முன்னாடி வரப்போகிறோன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சொல்லிட்டாங்கன்னா அவங்க ஃபேன்ஸ் வந்துடுவாங்க. ஸோ அவங்க ஃபேன்ஸ் முன்னாடி ஈஸியாக, ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் ஃபேன்ஸுக்கு விஜய் படம் கண்டிப்பாக பிடிக்கும், அது பெரிய சக்ஸஸ் கிடையாது ஜென்ரலாக. ஸோ அவங்க வரணும்னு சொல்லிட்டாங்கன்னா, நான் வரேன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க ஃபேன்ஸ் வந்து அவங்க முன்னாடி அவருக்கு பிடிச்சி அந்த காமெடியை பிடிச்சிருக்குன்றதுக்காகவே அவங்க சிரிப்பாங்க. ஸோ தட் இஸ் நாட் வாட் தே வாண்ட். அவங்களுக்கு என் தாட் இருக்குது, இது ஒரு ஜோக் இருக்குது, இந்த ஜோக்கை நான் ரேண்டம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் முன்னாடி சொல்லணும், அது கிளிக் ஆச்சுன்னா தான் வேலிடிட்டி இல்லையா. நான் என்ன சொல்கிறேன்னா 30 வருஷமாக ஒரு ஃபீல்டில் இருந்து ஒரு 10 ஸ்பெஷல் எழுதின ஒரு ஆளுக்கே வந்து அந்த பயம் இருக்கும். அவங்களுக்கு ஐயோ இது ஒர்க் ஆகும், ஒர்க் பண்ண வைக்கணும். ஸோ அவங்களே வந்து ஸோ அதனால தான் எனக்கு வை ஐ லைக் ஸ்டாண்டப் பெட்டர் தேன் மச் பெட்டர் தேன் அதர் ஆர்ட் ஃபார்ம்ஸ், சினிமா அதெல்லாம் விட எனக்கு ஸ்டாண்டப் ஏன் பிடிக்குதுன்னா இட் இஸ் அ ஈக்குவலைசர். ஃபஸ்ட்டு டைம் ஒருத்தன் வரான், முதல்ல ஒருத்தன் ஓப்பன் மைக் வரான்னா அவனுக்கும் ஐயோ ஜோக் ஒர்க் ஆகுமா அந்த பயம் இருக்கும். 30 வருஷமாக பண்ணிவிட்டு ஒருத்தர் ஒரு ஜோக் எழுதிட்டு வராருன்னா அவருக்கும் ஐயோ ஒர்க் ஆகுமா. ஸோ இங்கே நான் 30 வருஷம் பண்ணிட்டேன், நீ ஃபஸ்ட் டைம் பண்ண அந்த கேப்பே கிடையாது. என் ஜோக்கு உன் ஜோக்கு இதுதான். ஸோ அந்த ஃபஸ்ட் டைம் டெஸ்ட் பண்ணும்போது அந்த பயம் வந்து ஈக்குவலாக இருக்குல்ல. ஸோ தட் இஸ் அந்த ஒரு ஃபேக்டர் வந்து எனக்கு அது ஒரு லெவலர் மாதிரி தான். சீனியர் ஜூனியர் சீனியர் எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் இருக்கும். சீனியர் ஆக்டர், சீனியர் டைரக்டர், ஏ லிஸ்ட் ஆக்டர். ஸோ இதில் வந்து அப்படி கிடையவே கிடையாது. ஓகே. அண்ட் ஒரு செட்டு ரெடி பண்ணுறீங்கன்னா எனக்கு ஜென்ரலாக வாட் இஸ் யுவர் ப்ராசஸ்? ஜஸ்ட் டு ஐம் ஜஸ்ட் இன்ட்ரிக்ட். இல்லை, டு யூ ஹேவ் அ ப்ராசஸ் அட் ஆல்? ப்ராசஸ்னு பெருசாக இல்லை. எப்போயாவது ஒரு ஐடியா தோணுச்சுன்னா நான் ஃபோனில் நோட் பண்ணி வச்சுப்பேன். ஒரு ஃபைல் மாதிரி வச்சுருப்பேன், ஒரு டாக்குமெண்ட். அதில் ஒரு ஐடியா சும்மா இது ஒரு அப்சர்வ் பண்ணேன் அப்படின்னா டக்குன்னு நோட் பண்ணி வச்சுப்பேன். இது மாதிரி எனக்கு அது ஃபன்னியாக இருக்குது, ஓகே. ஸோ நான் பார்த்த அந்த ஃபன்னியை இன்னொருத்தரோட பிரெயினில் எப்படி ஆமாண்டா இதுவும் ஃபன்னி தான் அப்படின்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அந்த ப்ராசஸ் தான் வந்து இந்த டெஸ்டிங், ஓப்பன் மைக் போகிறது. எனக்கு இப்போ நம்ம ஒரு விஷயம் பார்க்குறோன்னா நமக்கு டக்குன்னு அந்த மொமெண்ட்டில் அது நம்ம என்ன மூடில் இருந்திருப்போம், மேபி அந்த சுச்சுவேஷனுக்கு அது ஃபன்னியாக இருந்திருக்கும். பட் நம்ம அதை எடுத்துகிட்டு போய் இன்னொருத்தர்கிட்ட அதே பேராமீட்டர்ஸோடு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் அவங்களுக்கு அது புரியும், டெலிவர் ஆகும், அவங்களும் அதை என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் ப்ராசஸ்ஸே. ஓகே.
ஸோ என்ன சொல்கிறது, ஸோ மெயினாக என்னோடய ப்ராசஸ் என்னென்னா, ஏதாவது நான் அப்சர்வ் பண்ணேன், ஏதாவது ஒரு வீடாக இருந்துச்சு அப்படின்னா நான் டக்குன்னு நோட் பண்ணி வச்சுக்குவேன். நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறம் நீங்கள் பண்ண உங்களுக்கு நீங்கள் அகைன் நீங்கள் எவ்வளோ வருஷம் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ வாட்டி பண்ணியிருக்கீங்கன்றதை பொறுத்து உங்களுக்கே ஒரு ஃப்ளோ வந்துடும். இந்த தாட்டை எப்படிலாம் சொன்னால் ஒத்துக்குவாங்க, என்னெல்லாம் சொல்லலாம், என்னெல்லாம் பண்ணணும், எப்படிலாம் மசாலா ஆட் பண்ணுறது, அதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸில் வந்து. அண்ட் ஓப்பன் மைக் அது முடிச்சுட்டு நீங்கள் ஓப்பன் மைக் போகும். ஆமாம், ஃபஸ்ட்டு நான் ஏதாவது தோணுச்சுன்னா எழுதி வச்சுக்குவேன், இல்லை வாய்ஸ் நோட் போட்டு வச்சுக்குவேன். போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் எழுதணும்னு உட்காரும்போது எப்பயாச்சும் இது மாதிரி ஒரு 10 தாட் இருக்கும். அந்த 10 தாட்டையும் வச்சுட்டு ஓகே இது ஏன் எனக்கு ஃபன்னியாக தோணுச்சு, சம்டைம்ஸ் அது அப்போது ஃபன்னியாக இருந்திருக்கும், நோட் பண்ணி வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு எடுத்து பார்க்கும்போது இதில் என்னடா இருக்குன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ அது மாதிரிலாம் நடக்கும். ஸோ அதுக்கு 10 நாள் கழிச்சும் எனக்கு இன்னும் இதில் ஏதோ இருக்குது, பொட்டன்ஷியல் இருக்குதுன்னு தெரிஞ்சுதுன்னா அதை நோட் பண்ணி வச்சு அதில் ஒர்க் பண்ண ஆரம்பிப்பேன். ஒர்க் பண்ண வச்சு ஓகே இதுதான் பேக் போன், இதுக்கு எப்படி கண்ணு காது மூக்கு வச்சு ஒரு வரது. அண்ட் ஒரு செட்டு நீங்கள் ஹவ் ஆஃபன் யூ ரெடி செட், அதாவது ஒரு ஆக்சுவலாக நான் பேசிக்கலாக நான் கொஞ்சம் ரொம்ப சோம்பேறி. ஸோ அதனால் நான் கொஞ்சம் டைம் எடுத்துப்பேன். எனக்கு ஒரு 5 நிமிஷம் ஆக்கிறதுக்குன்னா ஒரு 3 வீக்ஸ் 4 வீக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த 5 நிமிஷம் அந்த 4 வீக்ஸ் கழித்து பார்த்தா என்னாலும் ஒர்க் ஆகும், யாருக்கு வேணாலும் ஒர்க் ஆகுன்ற ஒரு நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு ஒரு 3 வீக்ஸ். அப்புறம் அதை தூக்கி போட்டு புது செட்டை வந்து பண்ணுறதுக்கு 1 வருஷம் ஆகிடுமா அடுத்த? ஸோ பேசிக்கலி ஒரு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் ஒரு ஸ்டாண்டர்ட்னு ஒன்று இருக்குது. ஒரு வருஷத்துக்கு ஒரு 1 hour ஷோ எழுதுவாங்க, ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க, ஸ்டாண்டப் ஷோ அப்படின்னு. ஸோ பேசிக்கலி 1 hour 65-70 minutes பண்ணுவாங்க. அதை தாண்டி இப்போ நெட்ஃப்ளிக்ஸு ப்ரைம்லலாம் பார்த்தீங்கன்னா கூட 1 hour ஷோஸ் தான் இருக்கும். அதை தாண்டி நீங்கள் எவ்வளோ பெரிய ஃபேனாக இருந்தாலுமே உங்களுக்கு போர் அடிச்சுனா கூட எவ்வளோ சிரிப்பு, பிகாஸ் சிரிப்புங்கிறது அந்த மாதிரி ஒரு விஷயம். ஸோ யூ வில் கெட் கொஞ்ச நேரத்தில் திகட்டிடும், கொஞ்ச நேரத்தில் எனர்ஜி ட்ரெயின் ஆகிடும். ஃபன்னியாக இருந்தாலுமே நீங்கள் கவனிச்சிட்டு தான் இருப்பீங்களே தவிர சிரிக்கணும்னு தோணாது. 2 hourக்கு நான் எப்போ சிரிக்கிறது. ஸோ ஆவரேஜ் வந்து 60 minutes. அந்த 60 minutes வந்து 1 இயர்க்கு ஒரு ஷோ பண்ணலாம். 1 இயர் தட் இஸ் அது நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருந்து பண்ணால். சில பேர் 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கூட பண்ணுறாங்க. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த இண்டிவிஜுவல். அண்ட் இப்போ நம்ம ஊரில் வந்து ஸ்டாண்டப் சீன் ஏர்லி ஸ்டேஜஸில் தானே இருக்குது. இன்னுமே 4-5 வருஷமாகவே ஏர்லி ஸ்டேஜ் இல்லை. அந்த எனக்கு என்னமோ அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது ஜென்ரலாக நம்ம ஊரில்? இல்லை, இப்போ வந்து ஓப்பன் ஆகிருக்கு. லைக் யூடியூப்பில் வீடியோ போட்டு வைரல் ஆகுது. ஸோ மக்கள் வந்து நிறைய முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 5 பேர் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு 50 பேர் ஆகிருக்கு. சென்னையில் மட்டும் சொல்லுவேன். ப்ளஸ் சென்னை தாண்டி இப்போ கோயம்புத்தூரில் பண்ணுறாங்க, பாண்டிச்சேரியில் பண்ணுறாங்க, மதுரையிலலாம் ஓப்பன் மைக்ஸ் நடத்துகிறாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். அப்புறம் இப்போ இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா இப்போ 2020 ஸோ 2008-2009 தான் வந்து இந்த கான்செப்ட் இந்தியாவுக்கே வந்துச்சு. ஸோ சென்னைக்கு வந்து 2013-14 அந்த ஒரு 5 years தான். 5 yearsங்கிறது ரொம்ப ஒரு கம்மியான வருஷம் தான். ஐ மீன் அப்படியே அது ஒரு இண்டஸ்ட்ரியாக மாறிச்சுன்னா சொல்ல முடியாது. பட் ஆனால் சென்னையிலையும் ஒரு 10 பேர் வீட்டில் மினிமம் ஃபுல் டைமாக பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு தொழிலாக மாத்திர வளர்ச்சி வந்திருக்குன்னு சொல்லலாம். ஆனால் நார்த்துக்கும் சவுத்துக்குமே டிஃப்ரென்சஸ் இருக்கா டெவலப்மெண்ட்டில், அந்த இதில் ரெஸ்பான்ஸு மக்களோட இதில் இன்வால்மெண்ட்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஸ்டாண்டப் பண்ணுறது ஒரு பெரிய ஒரு சேலஞ்சுன்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு நிறைய ஹிண்ட்ரன்சஸ் இருக்கும்ல. சில விஷயத்த ஓப்பனாக சொல்ல முடியாது, பேச முடியாது, எல்லா ஜோக்குமே சொல்ல முடியாது, உங்களுக்கு தோன்ற ஜோக்கெலாம் சொல்ல முடியாது. அது ஒன்று இருக்குது. பிகாஸ் இந்தியா வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் கல்ச்சுரலி இன்க்ளைன்டு ஒரு சொசைட்டி. நீங்கள் எந்த தமிழ் மட்டும் இல்லை, இப்போ கேரளா போனீங்கன்னா அவங்க ஒரு கல்ச்சர். ஸோ அது ஒரு ஜென்ரலாக ஒரு கண்ட்ரியாகவே நம்ம வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு கன்சர்வேட்டிவான ஒரு சொசைட்டியாக இருக்கும். ப்ளஸ் ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயத்த பார்த்தீங்கன்னா தமிழுக்கு மட்டும்தான் பண்ண முடியும், தமிழ் ஆடியன்ஸ் மட்டும்தான் பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் யூஎஸில் ஒரு கமெடியனாக இருக்கீங்க, நீங்கள் லாஸ் ஏஞ்சல்ஸ்லேருந்து பிறந்து வளர்ந்த ஒரு ஆள்னு வச்சுக்கோங்க. நீங்கள் யூஎஸ் ஜோக் அந்த லாஸ் ஏஞ்சல்ஸில் வந்துட்டு யூஎஸ் பற்றி ஒரு ஜோக் எழுதுறீங்கன்னா அது யூஎஸில் இருக்க எல்லாருக்கும் ரிலேட் ஆகும். நான் சென்னையில் வந்து சென்னை பற்றி ஒரு ஜோக் எழுதுனா டெல்லியில் போய் பண்ணால் அது செட் இது எங்கள் கலாச்சாரமே கிடையாது. அவங்க வேறு கண்ட்ரி மாதிரி
லைக் தட் இஸ் த பவர் ஆஃப் த கண்ட்ரியில் லைக் நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருந்து ஒன்றா இருக்கோம். ஸோ இது இப்படிலாம் நாங்கள் பண்ண மாட்டோமே, எங்கள் ஊரில் நாங்கள் இப்படி பண்ணுவோம் அப்படின்னு அவங்க சொன்னால் இல்லை நாங்கள் இப்படிலாம் பண்ண மாட்டோம், அவங்க சிரிக்க மாட்டாங்க, ஆச்சரியமாக பண்ணி இப்படிலாம் பண்ணுறீங்களா. ஸோ அந்த ஒரு சேலஞ்சும் இருக்குது. ஸோ நம்ம ரொம்ப நியூட்ரலாக எழுத வேண்டிய ஒரு அண்ட் அது நீங்கள் யூ லேர்ன்ட் இட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்களா அந்த மகேஷ் பாபு இன்சிடென்ட்ஸ் ஆனப்புறம்? அது நீங்கள் எதிர்பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் அது அந்த மாதிரி பேக்லாஷ் ஆகும்? கரெக்ட். ஸோ டாலரன்ஸ் லெவல் இங்கே கொஞ்சம் கம்மி தான். ஆக்சுவலாக ஏன்னா சொன்ன மாதிரி இங்கே ஒரு சென்னையில் ஒரு 5 வருஷமாக தான் இருக்குது, ஒரு 10 வருஷமாக இந்தியாவில் இருக்குது. பட் யூஎஸ்லலாம் வந்து நீங்கள் யார் வேணால் ட்ராவல் பண்ணலாம், யூகேலாம் யார் வேணால் ட்ராவல் பண்ணலாம். ஏன் அந்த அளவுக்கு அவங்க வந்திருக்காங்கன்னா 60 வருஷமாக பண்ணிட்டுருக்காங்க. 70 இப்போ நான் வாங்கின அடியை யூஎஸில் ஒருத்தர் 1950s வாங்கியிருப்பான், 1960s எவனா வாங்கியிருப்பான். எவனா அவங்க பிரசிடெண்ட்டை பற்றி பேசி அவனுக்கு பேன் பண்ணியிருப்பாங்க. நீ என்ன பிரசிடெண்ட்டை பற்றிலாம் பேசுகிற, உன்னெல்லாம் நாங்கள் ஒரு சான்ஸ் கொடுக்க மாட்டோம். அங்கே வந்து ஆடியன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்க மாட்டாங்க, ப்ரொடியூசர்ஸே ஷோ பண்ணுறவங்களே இதை பற்றிலாம் நீ பேசக்கூடாதுன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி கரியரே போனவங்கலாம் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் இது வந்து எல்லா பிகினிங் ஸ்டேஜ்லையும் இருக்கிற ஒரு விஷயம் தான். இப்போ நாங்கள் அடி வாங்குகிறோம் அப்படின்னா 20 வருஷம் கழிச்சு ஒருத்தன் காமெடி பண்ண வரான்னா அவன் ஃப்ரீயாக பண்ணுவான். சரி, அஃப்கோர்ஸ் இப்போ நம்ம ஜாலியாக ஃப்ரீடமாக இருக்கோம்னா 1940s நம்ம பிரிட்டிஷ் கிட்ட நம்ம தாத்தா அடி வாங்கினா தான் ஜாலியாக உட்காந்து பேசிட்டு இருக்கோம். ஸோ எந்த ஒரு டெவலப்மெண்ட்டுக்கும் ஒரு பேஸ்மெண்ட் இருக்கணும்ல. ஸோ அதுதான் அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ ஒரு 20 இயர்ஸ் கழிச்சு, ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு தைரியமாக போய் எந்த ஆக்டர் பற்றியும் எந்த ஒரு மைண்ட்லேயே அந்த ஐடியாவை கில் பண்ணாமல், ஐயோ ஒரு பயம் இல்லாமல், ஐயோ நான் இது சொன்னால் யாராவது ஹர்ட் ஆவாங்களா, இது சொன்னால் அஃபெண்ட் ஆவாங்களான்ற ஒரு பயமே இல்லாமல் ஒருத்தர் போய் பேசுகிறான்னா அதுதான் இந்த வாங்க அடிக்கலாம் ஒரு சக்ஸஸாக. பட் இப்போ நீங்கள் கண்டென்ட் எழுதும்போது இதெல்லாம் உங்கள் மைண்டில் வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆல்டர் பண்ணுவீங்களா, அதுக்கேற்ற மாதிரி மாடிஃபை பண்ணுவீங்க? இப்போது அந்த பயம் இருக்க தான் செய்யுது வேறு. ஏன்னா என்ன சொல்கிறது, இப்போ ஒரு தமிழ்நாடு இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டப் இஸ் லைக் இட்ஸ் நாட் ஒரு ப்ரைமரி ரொம்ப செலிப்ரேட்டட் ஆர்ட் ஃபார்ம். இப்போ நீங்களே இருக்கீங்க, ஒரு எனக்கு வீக்கெண்டுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும்னா என்ன பண்ணுவீங்க, படத்துக்கு போவீங்க. ஏன்னா இந்தியா இஸ் லைக் மோர்லி ஒரு சினிமா டிபெண்ட். சினிமா ஒரு கிரிக்கெட் ஒரு ஆர்ட் ஸ்பேஸில் சினிமா இப்போ நீங்கள் சிங்கராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் எட் ஷீரன் இருக்கார், அவர் ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட். அவர் படத்துக்குலாம் பாட வேண்டிய அவசியமே இல்லை, ஆல்பம் போடுவார், கான்சர்ட் பண்ணுவார், போடும். ஆனால் இங்கே நீங்கள் ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டாக நீங்கள் நான் சிங்கர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க, எந்த படத்தில் பாடியிருக்கேன். ஸோ அந்த மைண்ட் செட் நமக்கு இன்னுமே இருக்குது. சினிமாவில் நீ பண்ணால் தான் சக்ஸஸ். ஸோ அதனாலேயே வந்து ஸ்டாண்டப் வந்து ஒரு செகண்டரி, ஒரு டெர்ஷரி ஆர்ட் ஃபார்மாக தான் இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி அது 3rd place 4th place தான் இருக்குது. அதை பார்க்க வரவன் கொஞ்சம் கம்மி. அவனையும் ஏதாவது பேசி காண்டாக்கி விட்டுனா நான் பழப்பு நடத்தணும்ல. ஸோ அதனால கொஞ்சம் பார்த்து எழுத வேண்டியது. பட் மோர் அண்ட் மோர் எக்ஸ்போஷர் வர 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 ப்ளஸ் எனக்கு அந்த பிரச்சனை வந்தப்போ கூட சப்போர்ட்டும் பண்ணாங்க. இல்லை இதுக்கெலாம் நிறைய மீடியா பேப்பர்ஸ்லாம் வந்து நியூஸ் பப்ளிஷ் ஆனப்போ எனக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுனாங்க, இதெல்லாம் தப்பு தான் இந்த மாதிரி பேசுறது. பிகாஸ் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இஸ் ஒன் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ். நம்ம பேசலாம், யாரையும் நான் எதுவும் எந்த ஒரு யாரையும் வந்து அட்டாக் பண்ணி எதுவும் பேசலாம். ஒரு ஒர்க் இருக்குது, அதை பண்ணுவோம். ஸோ அந்த ஷோக்கு அடுத்து இந்த வருஷமும் நாங்கள் அகாடமி அவார்ட்ஸ் திருப்பி பண்ண தானே செஞ்சோம். ஸோ தட் ஷோஸ் தட் வி ஆர் நாட் அஃப்ரைட் டு டாக் அபவுட் இட். பட் அண்ட் தென் யூ வென்ட் டு ஹைதராபாத் ஃபார் ஃபியூ ஷோஸில், அதுக்கப்புறம் போயிருந்தீங்க. அது அங்கே வந்து ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு? டிட் யூ ஹாவ் எனி, உங்களுக்கு போகும்போது நர்வஸாக இருந்துச்சா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? இல்லை ஐ வாஸ் ஓகே தான். ஏன்னா நான் பிரச்சனை நடந்து ஒரு 3-4 மந்த்ஸ் கழிச்சு தான் போனேன். ஓகே, ஐ மீன் காஷியஸாக 3 மாதம் கேப் விட்டு போகிறதுனால அப்படி தான் பிளான் பண்ணியிருந்தோம். நான் அப்போ தான் வந்து இந்தியா ஃபுல்லாக டூர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹைதராபாத், பெங்களூர், பாம்பே, புனே, ஸோ எல்லா சிட்டிஸ்க்கும் டூர் பண்ணிட்டுருந்தேன் ஷோ எடுத்துகிட்டு. ஸோ ஹைதராபாத் வாஸ் ஒன் ஆஃப் தி ஆப்வியஸ். ஸோ ஏன்னா ஸ்டாண்டப் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெட்ரோ சிட்டிஸில் தான் இருக்குது. பெங்களூர், சென்னை, மும்பை, டெல்லி, கொல்கட்டா, ஹைதராபாத். ஸோ ஹைதராபாத் இஸ் ஆப்வியஸ்லி ஒன் ஆஃப் தி பாயிண்ட்ஸ், டெஸ்டினேஷன்ஸ் வேர் பீப்புள் கன்சியூம் ஸ்டாண்டப். ஸோ அங்கேயும் போனேன், 3-4 வாட்டி போய் பண்ணேன். ஸோ அங்கே எதுவும் பிரச்சனைலாம் ப்ராப்ளமும் இல்லை. யாரும் க்ரௌட்லேருந்து நின்று பிரச்சனைலாம் பண்ணல. இல்லை ஆக்சுவலி இது சொல்லாமல் தெரியல, பட்
I even have a bit about this incident which will be coming online soon. அப்படியா? So என்ன Super. நடந்துச்சு, it's like me giving back. என்னையாடா அகைன் இது தெரியல. ஸோ அது நான் போட்டால் மறுபடியும் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, பட் தெரியல. அகைன் இந்த வாட்டி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸோட கேர்ஃபுல்லாக எழுதியிருக்கேன். போன வாட்டி எது அவங்கள இரிட்டேட் பண்ணுச்சு, ஸோ அதுலேருந்து டிவியேட் ஆகி எனக்கு என்னென்னா, நான் ஒரு விஷயம் பார்க்குறேன்னா, நியூட்ரலாக ஒருத்தன் பார்க்குறான்னா நியூட்ரல் ஆடியன்ஸ்க்கு வந்து இவன் பேசுறது கரெக்டு தான், திஸ் இஸ் நாட் அ ஹேட் ஸ்பீச், திஸ் இஸ் ஜஸ்ட் ஸ்டாண்டப் அப்படிங்கிற ஒரு ஓகே. ஸோ you're trying to make people understand what stand-up comedy really is. அதாவது இதுதான் காமெடி, இது இங்கே இது அலவுடுன்ற மாதிரி அந்த லைன் வந்து நம்ம ஆளுங்க தெரியுமா தெரியலையான்னு தெரியல. ஆக்சுவலாக ஜிம் ஜெஃப்ரிஸ் அப்படின்னு ஒரு ஆஸ்திரேலியன் காமிக், அவர் இஸ் வெரி ஃபன். ரீசெண்டாக அவரோட நெட்ஃப்ளிக்ஸ் ஸ்பெஷல் ஒன்று வந்திருந்தது. அதில் அவர் ஒரு செமையாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பார். என்னென்னா, மக்கள் வந்து நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி பேசினதை வச்சு இன்னைக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்க, என்னை வந்து ட்ரால் பண்ணுறாங்க. அப்படியே 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நம்மளோட தாட் ப்ராசஸ் இவால்வ், நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங், நம்ம சொசைட்டி இருந்தது வேற. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஹோமோஃபோபிக்காக ஜோக்ஸ் பண்ணியிருந்தான், ஏதோ ஒன்று தப்பாக பண்ணியிருக்கான்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து சொல்லிட்டு இருக்கேடா, நான் இப்போ பண்ணால் கேளு, இன்னைக்கு நான் பண்ணால் கேளு. சரி, இது எப்படி இருக்குன்னா, பழைய கண்டென்ட்டுக்கு அஃபெண்ட் ஆகிறது எப்படி இருக்குன்னா, இப்போ ஏன் 1950 ஐஃபோன் இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்டால் அது ஒரு லாஜிக்கான ஒரு கேள்வியாக கிடையாது. அப்போ இருந்து தொழில்நுட்பத்துக்கு, அப்போ இருந்த மக்களோட வளர்ச்சிக்கு லேண்ட்லைன் தானே கண்டுபிடிக்க முடியுது. ஸோ அப்போ இருந்து நம்மளோட இதுக்கு அந்த ஜோக்ஸ் தான் நான் அடித்தேன். அது தப்புனா நான் ரிப்பீட் பண்ண மாட்டேன், தப்பு பண்ணியாச்சு, அக்செப்ட் பண்ணி. அதுதான் கெவின் ஹார்ட்டுக்கு ஆக்சுவலா ஆஸ்கர்ஸ் இது பண்ணாங்க. கரெக்ட். அவர் வந்து ஏதோ ஜோக் பண்ணான்றதுக்காக ஆமாம், ஹோமோஃபோபிக்கா இருக்குன்னு சொல்லி ஆஸ்கரில் அவரை ப்ரெசென்ட் பண்ண விடலாம், ஹோஸ்ட் பண்ண விடலாம். ஸோ இது வந்து நம்ம எல்லாருமே தப்பு பண்ணுறது தான் அப்படின்னு பார்த்தா எவ்வளோ படங்கள் இருக்குது. எல்லா படமுமே ஓக்காக எடுத்துடுறாங்களாங்க. லைக் 1970s அந்த படம்லாம் எவ்வளோ ரிக்ரெசிவாக இருக்குது. அப்போ அதை வச்சுலாம் அவங்க படம் நடத்தி தான் இருக்காங்க, மக்கள் போய் பார்த்து தான் இருக்காங்க. ஸோ நம்ம இட்ஸ் ஜஸ்ட் குட் டு இவால்வ். பழசை பிடிச்சி தொங்காமல் முன்னாடி போகிறது தான். நீங்கள் ஓக்குன்னு சொன்னதான் ஞாபகம் வருது. இப்போது வந்து நீங்கள் ஸோ இப்போ இருக்க டைமில் யூ வில் ஹாவ் டு பேலன்ஸ் பிட்வீன் போத் இல்லையா? நீங்கள் அந்த ஓக் கம்யூனிட்டியும் ஹேண்டில் பண்ணணும், இந்த ட்ரால் கம்யூனிட்டியே பரவாயில்ல தோணுது. ஆக்சுவலாக சீரியஸாக சொல்கிறேன், இவங்ககிட்டயே அடி வாங்கிடலாம். இவங்க எனக்கு நான் ரொம்ப ஹானஸ்டாக சொல்கிறேன், இந்த ஓக் பசங்க தொல்லை தாங்கலன்னு தான் நான் சொல்லுவேன். சீரியஸாக எல்லாத்துக்குமே ஏதாவது கொண்டு வந்துட்டு அஃபெண்ட் ஆகுறாங்க. அஃபெண்ட் ஆகிறது கூட லைக் இது ஏன் இப்படி இருக்குது, இது இவங்களுக்கு இப்படி பேசினா இவங்க அஃபெண்ட் ஆவாங்க. அவங்க இந்த ஓக் கேங் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இட்ஸ் குட் தட் தே ஆர் ட்ரைங் டு சேஞ்ச், ஒரு ப்ராக்ரஸ் கொண்டு வரணும், அதெல்லாம் ஓகே தான். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒன் திங் விச் ஐ டோன்ட் லைக் அபவுட் தோஸ் கைஸ் இஸ் லைக் தே வில், நான் ஒருத்தர் சார்பாக நான் பேசுகிறேன்னு அவங்கள பற்றி கேட்காமையே, பட் பீயிங் டூ ஓக் இஸ் லைக் எனக்கு தெரியல என்ன சொல்கிறது. அந்த டார்ச் பேரர் ஃபார் எவ்ரி ஒன் போது தான் நீ வந்து முன்னாடி இருந்து பண்ணுறதை விட அவனை பேச விடு. இந்த ஜோக்கால அவன் அஃபெண்ட் ஆவான்னு நீயே ஏன் நினச்சிக்கிற? அவன் தானே அப்ரெஸ்டோ இல்லை அவன் தான் கீழே இருக்கான், அவனுக்கு சார்பாக நீ பேசுகிற, ஓகே, அது நல்ல விஷயந்தான். பட் அவனை பேச விடு, அவன் அஃபெண்ட் ஆனால் அவனே சொல்லுவான், அவனுக்கு பதிலாக நீ பேசாதங்கிறது தான் என்னோட. ஸோ நீங்கள் அந்த பேலன்ஸ் இப்போ யூஎஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓக் கல்ச்சர் ஜாஸ்தியாக இருக்குது, கேன்சல் கல்ச்சர்லாம் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஆனால் அங்கே வந்து அந்த அந்த பழைய மைண்ட் செட்டோ அந்த அப்ரெசிவ் மைண்ட் செட் இல்லை, அந்த ஏன்ஷியன்ட் மைண்ட் செட்டாக என்ன சொல்லுவாங்க, பூமர், ஓகே பூமர், அது வந்து நம்ம ஊரோட கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கலாம். இங்கே வந்து எதுக்கு எடுத்தாலும் மாரல் போலீசிங், இது அதுன்னு என்னது துப்பட்டா போடுங்க டோலி அப்படின்னா அந்த மாதிரியும் இருக்குது. அதே மாதிரி நீ எப்படி இதை சொல்லலாம், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஓக் கல்ச்சரும் இருக்குது. ஸோ இதை நீங்கள் ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ண போய் உங்களோட கண்டென்ட்டோட ஒரிஜினாலிட்டியோ நிறைய மிஸ் அவுட் ஆகும்ல. நிறைய ஆயிடும். நம்ம வந்து இதெல்லாம் சொல்லலாமா? அதனால தான் வந்து என்ன சொல்கிறது, எனக்கு நிறைய இருக்குது. நான் சில விஷயம்லாம் எழுதி வச்சுட்டு சரி இதெல்லாம் ஒன்று இவங்களுக்கு புரியுமா இல்லை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்களா, அது ஒன்று இருக்குது.
சொன்னால் பிரச்சனை ஆகிடுமா, அது ஒன்று இருக்குது. ஸோ அது பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சரி, நிறைய பேர் கம்ப்ளைண்ட்டும் பண்ணுவாங்க, என்னடா பேசினதை பற்றி இப்போ இன்னும் எவ்வளோ நாள் தானே இன்ஜினியரிங் ஜோக்ஸே அடிச்சிட்டு இருப்பீங்கன்னு கேட்பாங்க. அப்படியே அதுக்கு தானே நீங்கள் எதுவுமே பிரச்சனை பண்ணாமல் இருக்கீங்க. நான் வேறு ஏதாவது பேசினா தூக்கின்னு வந்துடுறீங்க, அப்புறம் நான் எதை தான் பண்ணுறது? இன்ஜினியரிங் ஜோக்ஸ் தான் நான் பண்ணுவேன். என்ன நீ ஃப்ரீயாக பேசக்கூடாது, அப்போ தான் எனக்கு தாட் ப்ராசஸ் எவால்வ் ஆகும், நான் வேறு விஷயத்தை பற்றி பேச முடியும். நான் எதனா பேசினா வாயிலேயே அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி பேசுவேன்? அப்புறம் ஸோ கம்ப்ளைண்ட் அது லைக் ஜென்ரலாக ஸ்டாண்டப், இந்தியன் ஸ்டாண்டப்பை பற்றி ஒரு என்ன இருக்குது, ஒரு பேஜ் என்ன இருக்குன்னா ஒரு சில டாபிக்ஸ் பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அது இல்லாமல் சேஃப் பெட்டாக இருக்குது எங்களுக்கு. நான் சொன்னல, ஆல்ரெடி ஸ்டாண்டப்பே ஒரு மினிமலிஸ்டிக் ஆடியன்ஸ் தான் வராங்க. அவனை வச்சு தான் நான் பொழப்பு நடத்தி ஆகணும். ஸோ அவனை கேட்டர் பண்ணி வேறு வழி இல்லையே, என்ன பண்ணுறது? எனக்கு நீ ஒன்றும் என்னமோ சினிமா பார்க்க வர மாதிரி எல்லாரும் லட்ச கணக்கில் மக்கள் வந்து பார்த்துட்டு எனக்கு எல்லா ஃப்ரீடமும் கொடுத்துட்டு என்னடா எவால்வ் ஆகாமல் இருக்கீங்கன்னு நீ கேட்டால் நியாயம். எனக்கு ரிசோர்ஸே கொடுக்காம என்னவே ஒரு பாக்ஸ்குள்ளேயே அடைச்சி வச்சுக்கிட்டே இருந்து நீ இன்னும் இதை பற்றியே பேசிக்கிட்டே இருக்கேன்னா எனக்கு வேறு வழி இல்லாமல் தானே பேசிகிட்டு இருக்கேன். பட் இப்போ இந்த மாதிரி ஜோக்ஸ்ன்றதுல சே இஃப் யூ ஆர் கிவன் ஆல் தி ஃப்ரீடம், உங்களுக்கு வந்து இப்போ யூஎஸை விட யூகேல வந்து ஐ ஹர்ட் கமீடியன்ஸு, இப்போ ஜிம்மி காரும் சரி, ஃப்ராங்கி பாயில், இவங்கெல்லாம் ஜிம்மி கார் ஒரு வாட்டி சொல்லியிருந்த ஒரு இன்டர்வியூவில் என்ன சொன்னார்னா, என்னால் யூகேல பெர்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு யூஎஸில் பண்ண முடியல, ஐ ஹாவ் டு கட் டவுன் ஆன் மோஸ்ட் ஆஃப் த அஃபென்சிவ் ஜோக்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படி ஸோ வேர் டு யூ ட்ரா த லைன்? இப்போ உங்களுக்கு நான் எல்லா ஃப்ரீடமும் கொடுத்துட்றேன், நீங்கள் என்ன வேணால் பேசலாம். எனக்கு லைன் எங்கே இருக்குன்னே தெரியாதுங்க, எங்கே வரையணுன்னே தெரியாது. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அண்டர் திஸ் அம்ப்ரெல்லா நோ ஹோல்ட்ஸ் பார்டுன்றீங்க. அதாவது எதை பற்றி வேணால் நான் பேசுவேன், அது ஆஸ் லாங் அஸ் ஐம் ஸ்டாண்டப் கமெடியன் அண்ட் ஐம் மேக்கிங் ஃபன் ஆஃப் இட், நீ அஃபெண்ட் ஆகக்கூடாது அப்படின்றது தான். த ப்ராப்ளம் இஸ் பீப்புள் ஹூ கன்சியூம் ஸ்டாண்டப் பார்க்குறவங்க வந்து என்ன நினச்சிட்டாங்கன்னா ரொம்ப தே திங்க் தட் வி ரியலி மீன் இட். சி ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு வீடியோ ஒன்று போடுறேன், ஒய் இந்தியன் ஷுட் நாட் ஸ்டடி இன்ஜினியரிங் அப்படின்னு. அதனால் யாரும் படிக்காமே போயிருங்களா? இல்லை, நான் சொன்னதில் வேலிடான பாயிண்ட்ஸ் இருந்தது, ஜோக்ஸ் இருந்துச்சு. நான் எதை வச்சு சொன்னேன்னா, நான் இன்ஜினியரிங் படித்தேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இந்தியாவில் இன்ஜினியரிங்கில் இந்த மாதிரி ஃபால்ட்லாம் இருக்குதுன்னு நான் சொன்னேன். அதனால் அப்படியே இவன் சொல்லிட்டான், மனோஜ் சொல்லிட்டான், இனிமேல் யாரும் இன்ஜினியரிங்கே படிக்கவே கூடாது. படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க, ஐஐடியில் அட்மிஷன் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, பீப்புள் ஷுட் நாட் திங்க் தட் ஸ்டாண்டப் காமெடியன்ஸ் மீன் வாட் தே சே. ஒரு விஷயத்தை பற்றி அவன் ஜோக் தான் சொல்கிறான். லைக் தேர் இஸ் நோ சப்ஜெக்ட் இன் திஸ் வேர்ல்ட் விச் கேனாட் பி மேட் ஃபன் ஆஃப். இதுதான் என்னுடைய தாட்டம். யாரை வேணாலும் கலாய்க்கலாம், கிண்டல் பண்ணலாம். இட் ஹஸ் டு பி ட்ரூ. சும்மா வேணும்னே இல்லாததை யாரும் சொல்லலை. எண்ட் ஆஃப் த டே நீங்கள் ஒரு ஜோக், ஒரு சப்ஜெக்ட், இப்போ மோடி பற்றி ஒரு ஜோக் எழுதுறாங்கன்னா அவர் பண்ணாதது எதுவும் காமெடியாக சொல்லி அவர் உண்மையிலேயே நல்லது தான் பண்ணிகிட்டே இருக்காருன்னா ஜோக் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. கரெக்டுங்களா? ஒரு விஷயம் a subject is being joked about because there is some flaw in it. ஒரு ப்ராப்பராக யாருமே திருவள்ளுவர் பற்றி ஜோக் அடிக்க போதே கிடையாது. ஏன்னா அந்த மனுஷன் அவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் பற்றி ஒரு ஃப்ளா கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிச்சா பண்ணலாம். சும்மா திருவள்ளுவர் மொக்க அப்படின்னு நீங்கள் ரேண்டமாக சொல்லிட்டு போயிட முடியாதுல்ல. ஏன்னா இட்ஸ் ஒர்க் ஸ்பீக்ஸ் ஃபார் இட். ஸோ அந்த மாதிரி எல்லாருமே இருந்துட்டாங்க அப்படின்னா. பட் எனக்கு என்னென்னா ஃப்ளா இருக்குது. பட் காமெடி இஸ் ஆல்வேஸ் அபவுட் எக்ஸாஜரேஷன். கரெக்டாக? பட் எந்த விதத்தில் நம்ம பசங்க நம்ம மக்கள் அஃபெக்ட் ஆவாங்கன்னா, யூ டேக் தட் ஃப்ளா அண்ட் எக்ஸாஜரேட் இட். ஸோ தட் இஸ் வேர் தே லைக் maybe they get offended because of the exaggeration. Correct. Like காமெடியில் வந்து வாட் இஃப் அப்படின்னு இருக்கும், இதை பற்றியும் அதை பற்றியும் கம்பேர் பண்ணி பேசுவாங்க. இது இப்படி இருந்தால் ஜஸ்ட் இமேஜின் இது எப்படி நடக்கும். ஸோ தட் இஸ் மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டாண்டப் ரைட்டிங். ஸோ ஐ எம் நாட் டிஃபெண்டிங் இது. நான் என்ன கேட்குறேன்னா, அந்த எக்ஸாஜரேஷன்னால தான் நம்ம ஆட்கள் அஃபெக்ட் ஆகுறாங்கன்றது எனக்கு. ஏன்னா அந்த எக்ஸாஜரேஷன் அவங்களால ஏற்றுக்க முடியல, ஆர் தே டோன்ட் நோ இட் இஸ். இதுதான் ஸ்டாண்டப்போட டெஃபினிஷன். அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுனால மேபி அது இருக்கலாம். ஸோ தெரியல, அதுக்கு தான் டைம் ஆகும். இப்போது நான் சொன்னல, யூஎஸில் இப்போது ட்ரம்ப் ஜோக்ஸ் பண்ணால் தே டோன்ட் கெட் பேண்ட் ஆர் லைக் ஜாலியாக ரோட்டில் நடந்து போகிறாங்க. இட்ஸ் நாட் லைக் அவங்க ஏதோ தப்பு பண்ண மாதிரி இல்லை. ஏன்னா 60 வருஷம் கழித்து அந்த எவல்யூஷன் நடந்திருக்கு அவங்க மைண்ட் செட். ஸோ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவிலேயே நிறைய காமெடியன்ஸ் என்னை விட செமையாக அடி வாங்குவாங்களாம் இருக்காங்க. லைக் குணால் காம்ரா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி ரிலீஜியஸ்
ஜோக்ஸ் பேசினதுக்கு ஒரு வென்யூலாம் போய் உடச்சுலாம் இருக்காங்க. மும்பையில் ஹேபிட்டாட்னு ஒரு வென்யூ இருக்குது. அந்த ஒரு ஒரு பொண்ணு ஒருத்தவங்க பேசியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோ வைரல் ஆகி ஐ மீன் மக்கள் வந்து இது எப்படி எங்கள் ரிலீஜனை பற்றி நீங்கள் பேசலாம் அப்படின்னு சொல்லி அந்த வென்யூவை போய், அதுவும் இந்த லாக்டவுன் டைமில் வென்யூவை போய் அடித்து உடச்சி, ஸோ அது மாதிரிலாம் நடந்திருக்கு. ஸோ இங்கே வந்து அப்போனா யூ ஆர் என்ன சொல்கிறது, யூ ஆர் மேட் டு திங்க் ஈவன் மோர் அண்ட் கம் அப் வித் ஈவன் மோர் இன்டெலிஜென்ட் ஜோக்ஸா அப்படின்னு எடுத்துக்கலாமா இந்தியாவில்? பிகாஸ் நீங்கள் யாரையுமே அஃபெண்ட் பண்ணக்கூடாது. பட் இன் அ வே இப்போது சே அப்போனா அப்படி பார்த்தா இப்போது சே ஒரு கிரேசி மோகன் டைலாக் எழுதுறாரோ, ஒரு விசு டைலாக் எழுதுறாரோ, அந்த அதில் வந்து ஒரு குத்தல்லாம் இருக்கும். ஹில் பிரிக் அபவுட் த சொசைட்டி. ஒரு இதை வந்து ஒரு சட்டையராக சொல்லுவார். இப்போ சோ ராமசாமிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சட்டையர் இருக்கும். துக்ளக்கோட ஃப்ரண்ட் பேஜ்லேயே அந்த சட்டையர்லாம் இருக்கும். பட் அது வந்து யாரையுமே அஃபெண்ட் பண்ணாத மாதிரி இருக்கும். நம்ம பீப்புள் வில் ஆல்சோ அக்செப்ட் இட். ஆனால் அதுக்கு வந்து ஐ திங்க் that depends on the person also, how he wants to put forth the joke. கரெக்ட். நீங்கள் இப்போ யார் சொல்கிறாங்கிறது ஒன்று இருக்குது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறது, இப்போ ஸ்டாண்டப் பொறுத்த வரைக்கும் எல்லாம் புதுசாக யார் முகம் தெரியாதவங்க தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நான் 4-5 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். பட் நான் வீடியோ போட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் எனக்கு தெரியும் யூ நோ. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் முதல்ல ஒரு போய் பண்ணுறேன்னா, நான் செம்மையாக ஒரு கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு ஆக்சுவலாக நான் நல்ல கரெக்டான விஷயம் தான் சொல்கிறேன். தட் சப்ஜெக்ட் இஸ் இல்லை ஒரு ஜோக் பண்ண வேண்டிய ஒரு விஷயந்தான், ஒரு அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட்டை தான் நான் ஃபன்னியாக சொல்லிகிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். கேட்குறவங்க வந்து ஏய் ஃபஸ்ட் டைமாக பண்ணுறேன், வந்தவொடனே என்ன கவர்மெண்ட், நீ என்ன அவ்வளோ பெரிய யார் நீ? ஸோ அது வேறு இருக்குது. ஸோ ஏன்னா நம்ம அப்படி ஒரு ஜட்மெண்டலான ஒரு சொசைட்டி. நம்ம பார்த்த உடனே நீலாம் அப்படி பேசலாம், அவன் என்ன சொல்கிறான்னு கேட்க மாட்டான், நீ எப்படா பேசலாம்? ஸோ அந்த மைண்ட் செட் வேறு இருக்குது. ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அஃபென்சிவாக பேசுகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஃபேமஸாகவும் இருக்கும். ஓகே, தட் இஸ் அ பப்ளிசிட்டி. ஸோ நம்ம ஒரு பொசிஷன்லேருந்து பேசினா ஓகே இவன் பேசலாம் அப்படின்னு, ஓகே இவன் தானே பேசலாம் அப்படின்னு விட்டுருவாங்க. ஸோ அது அந்த ஒரு ஜட்மெண்டல் ஒரு ஆஸ்பெக்டும் இருக்குது. ஸோ அதனால கிரேசி மோகன் நீங்கள் சொன்னீங்கல்ல, அவரோட ஒர்க்கு நிறைய ஆல்ரெடி மக்கள் பார்த்துருக்காங்க. ஸோ கிரேசி மோகன் அடித்தா ஜோக் அடிக்கலாம் மேபி. அப்போனா அதுதான் நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் டைம் ஆகும் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணி. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஒரு லைனு 2 லைனுன்னு அங்கங்கே ஆட் பண்ணி. இப்போ எங்களோட இதில் அப்படி தான் பண்ணுவாங்க. ஃபேஷனில் அந்த பேண்டோன் கலரு அதெல்லாம் வந்துச்சுன்னா அந்த ஒரு போன சீசனில் வந்து அடுத்த சீசனுக்கு வர வேண்டிய கலரை வந்து லைட்டாக ஒரு இடத்துல எங்கேயாவது ஆக்சசரியில் ஆட் பண்ணுவாங்க. ஸோ தட் அது வந்து முன்னோட்டு மாதிரி வரப்போகுதுன்ற மாதிரி. ஸோ ஹவ் யூ ஈவன் ட்ரைட் புஷிங் சம் ஆஃப் தட் சொசைட்டி பற்றி பேசலாம், இல்லை ஒரு பொலிட்டிஷியனை பற்றி லைட்டாக ஒரு நான் பேசியிருக்கேன் லைக் அப்பப்போ லைக். பட் ஆனால் நம்ம அதை எப்படி நம்ப வைக்கிறோம் அப்படிங்கிறதுலாம் அதான் இருக்குது. ஸோ பட் நோக்கங்கள் இருக்குது இந்த கண்டென்ட் உள்ளே கொண்டு வர்றதுக்கான. அதுதான் நான் சொன்னேன், லைக் இதை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் எதுவும் இல்லை. ஸ்டாண்டப்பில் வந்து ஸ்டாண்டப்புன்னு இல்லை, நீங்கள் ஒரு விஷயத்த ஒரு ரைட்டராக சொல்கிறீங்க, ஒரு படம் எடுக்கிறீங்கன்னா கூட இந்த சப்ஜெக்டை பற்றி பேசக்கூடாது, இந்த கதையை பேசக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் கோ அஹெட் அண்ட் டூ. And how much does the comments on your video sections affect you? அந்த கமெண்ட்லாம் நீங்கள் படிப்பீங்களா? அதை வச்சு நீங்கள் அதை ஃபீட்பேக்காக வச்சு will you work on your set? அதெல்லாம் அந்த மாதிரி மைண்ட் செட் இருந்துச்சு. இப்போ வந்து லைக் நான் பர்சனலி ஐ எம் இன் அ ஸ்பேஸ் லைக் இதுதான் எனக்கு வருது, இதுதான் என்னோட ஐடியா, இது இப்படி தான் நான் பண்ணுவேன், நான் போடுறேன், பிடிச்சிருந்தா பாரு, ரொம்ப பிடிச்சிருந்தா வா லைவ் வா, வரலன்னா போ மூவ் ஆன் டு சம் ஒன் எல்ஸ். ஏன்னா உன்னை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. லைக் அண்ட் நீங்கள் பில்பர் அப்படின்னு ஒரு அவர் வந்து ஹீ டிட் அ வெரி குட் அனாலஜி அபவுட் லைக் அவர் என்ன சொன்னார்னா, என்னோடய ஸ்டாண்டப் காமெடி கரியரே வந்து நான் ஒரு பெரிய மாலில் ஒரு கடை வச்சுருக்க மாதிரி நான் நினச்சிக்குவேன். என் கடையில் இருக்க ப்ராடக்ட் பிடிச்சா அந்த மாலுக்கு ஒரு 1000 கணக்கில் மக்கள் வருவாங்க. என் கடையில் இருக்க அந்த ப்ராடக்ட் பிடிச்சா வந்து வாங்குங்க. நீங்கள் நினைக்கிற ப்ராடக்ட் என் கடையில் இல்லைன்னா 1000 கடை இருக்குது, அங்கே போய்க்கோங்க.
ஸோ தட் இஸ் அ வெரி குட் அனாலஜி. ஸோ என்னோட ஒர்க்கு முடிச்சு என்னோட தாட் ப்ராசஸ் இதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குணால் காம்ரா இருக்கான், ஹீஸ் லைக் அபவுட் கவர்மெண்ட், அபவுட் கவர்னிங் பாடி, லைக் ஸ்பீக்கிங் டு பவர், அந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஸோ அவருக்கான ஆடியன்ஸ் இருக்காங்க, அவர் போய் பார்ப்பாங்க. சில பேர் ஃபேமிலி பேரண்ட்ஸ் பற்றி மட்டுமே பேசுகிறான். டெல்லியில் பார்த்தீங்கன்னா அமித் டாண்டன் ஒரு காமிக் இருக்கார், அவர் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ்லலாம் இருக்கார். அவரோட அவர் நான் பார்த்த வரைக்குமே அவர் பேசுறது எல்லாமே ஒய்ஃப், மதர், சில்ட்ரன், இது 3 பற்றி தான் அவர் பேசுவார். வேறு வெளியவே போக மாட்டேன், இது 3 பற்றியே பேசிகிட்டு இருப்பார். என் ஒய்ஃப் கூட இப்படி ஆச்சு, எங்கள் அம்மா கூட, என் மதர் இன் லா கூட இப்படி ஆச்சு. ஸோ அந்த செக்ஷன் ஆஃப் ஆடியன்ஸ் பிரவீன் குமார் இருக்கார் நம்ம. ஸோ அவர் அகைன் அவர் ஒரு ஃபேமிலி, நான் எனக்கு என்ன ஆச்சு, என் ஒய்ஃப் கூட என்ன ஆச்சு, என் குழந்தை. ஸோ அந்த ஆடியன்ஸ் போங்க. இப்போ அரவிந்த் தேசாய் இருக்கார், நான் சிங்கிளாக இருக்கேன், அவரும் நீங்கள் அதுக்கு போங்க. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ போய்க்கோங்க, அவ்வளோதான். அண்ட் நீங்கள் இன்னும் இப்போ பில்பர்லாம் சொன்னீங்கல்ல, ஸோ வென் யூ வாட்ச் பில்பரோ ஒரு ஜிம்மி காரோ ஒரு கெவின் ஹார்ட்டோ பார்க்கும்போது அதோட இன்ஸ்பிரேஷன் சம்வேர் நீங்கள் வந்து நம்ம இது நல்லா இருக்கே பட் இது நம்ம யூஸ் பண்ணிடக்கூடாது, இதை வேறு மாதிரி ஏதாவது பண்ணலாம், அந்த மாதிரி நீங்கள் அதனால் பார்க்காமே இருப்பீங்களா? இல்லை இல்லை இல்லை, இட்ஸ் லைக் ஸ்போர்ட்ஸ் மாதிரி தான். எவ்வளோ விளாடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஸ்கில் டெவலப் ஆகுன்ற மாதிரி, எவ்வளோக்கு எவ்வளோ பார்க்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அது லைக் நார்மல் பீப்புளுக்கு ஸ்டாண்டப் பார்க்குறது ஒரு என்டர்டெயின்மெண்ட், எங்களுக்கு வந்து இட்ஸ் லைக் பார்ட் ஆஃப் த ஒர்க். அதில் பார்த்தா அதுலேருந்து ஒரு விஷயம் செமையாக இருக்குது. சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, ஐயோ இது ஏன் எனக்கு தோணாமல் போச்சு, அது வந்து அது நம்ம அதை பார்த்துருப்போம், இது எனக்கும் நடந்தது, நான் ஏன் நோட் பண்ணாமல் விட்டேன், ஐயோ இவன் சொல்லிட்டானே, அந்த ஒரு ஃபீலிங் வந்து அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது ஏன்டா விட்டேன் நான், 2 நிமிஷம் போச்சு அந்த மாதிரி. ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் அதர்வைஸ் நல்ல நல்ல காமிக்ஸோட ஒர்க்கு பார்க்கும்போது நமக்கு ஐடியா வரும். சம்டைம்ஸ் நீங்கள் ஒரு தாட் வச்சுருப்பீங்க, எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் ஸ்டக்காக இருக்கும்போது யாராவது ஓகே நான் இதே டெக்னிக்கை நான் யூஸ் பண்ணிக்கிறேன், இந்த டெக்னிக்கை நான் யூஸ் பண்ணால் ஒர்க் ஆகும் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் நடக்கும். ஸோ அண்ட் ஐ வாண்டட் டு ஆஸ்க் யூ, இப்போ நீங்கள் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்களா? இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சேம் ஃப்ளோர் அதே டெம்ப்ளேட். அப்புறம் டெம்ப்ளேட் மாற்றும் போது இப்போ நாங்கள் வந்து அங்கேயே ஆரம்பிக்கும் போது எங்களுக்கே வந்து என்னடா வேலைக்கு போயிருந்தா இவ்வளோ சம்பளம் கிடச்சிருக்கோம், எதுக்கு நீ கம்பெனி ஆரம்பிச்சுன்ற மாதிரிலாம் இருந்துச்சு. நீங்கள் கம்ப்ளீட்லி அட்லீஸ்ட் இது வந்து துணி விற்க போகிறேன் எல்லாரும் தெரிஞ்ச விஷயம், கம்ப்ளீட்டாக இப்போ ஸ்டாண்டப் காமெடின்னும் போது how did your parents or your family react? நான் ஆக்சுவலாக நான் பேரலாக பண்ணிகிட்டு இருந்தேன். நான் எடுத்தோடனே ஃபஸ்ட் நாளே வேலையை விட்டுறல. ஸ்டாண்டப் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு ஒரு 4 years ரெண்டும் சேர்ந்து தான் பண்ணிகிட்டு இருந்தேன். 2014 தான் ஸ்டார்ட் பண்ணேன் நான். ஸோ 2018 தான் வேலை விட்டேன். ஸோ 4 வருஷம் ஓகே ஐடிலையும் இருந்துட்டு. ஸோ அந்த 2018 நான் குவிட் பண்ணும்போது நான் இப்போது என்கிட்ட நான் பெருசாக வீடியோஸும் போடல, ஃபேமஸ் இப்போ கூட பெருசாக ஃபேமஸ் இல்லை, பட் லைக் அட்லீஸ்ட் எனக்காக ஆடியன்ஸ் வருவாங்கன்ற நான் குவிட் பண்ணும்போது எனக்கு அந்த மாதிரியான பொசிஷன் நான் வரல கரியரில். ஸோ நான் ஐடி குவிட் பண்ணும்போது ஒரு 1 year ஃபுல் டைமாக இதுக்கு மட்டுமே டெடிகேட் பண்ணி பார்ப்போம். ஐடி ஃபால் பேக் பண்ணிக்கலாம் எப்போனாலும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஏதாவது கம்பெனியில் போய் இன்டர்வியூ எடுக்கணும்னா வேலை கிடச்சிடும், அந்த கான்ஃபிடென்ஸ் எனக்கு இருந்துச்சு. ஸோ 1 வருஷம் நம்ம பார்ப்போம் ஃபுல்லாக. சரி 4 வருஷம் பேரலாக பண்ணியாச்சு, 1 வருஷம் இதுக்கே கொடுத்தா என்ன நடக்குது பார்ப்போம்னு சொல்லிட்டு தான் வந்து ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் லைக் இட் கிளிக். எனக்கும் கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு, நம்ம கிட்ட ஒர்க் இருக்குது நம்ம போட்டால். ஸோ இட்ஸ் லைக் மிக்சட் ப்ராசஸ் தான், லைக் ஒரு கேம்பிள் மாதிரி தான். இட் ஒர்க். பட் இட்ஸ் அ சஸ்டைனபிள் கேரியர் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும். இப்போ ஸ்டாண்டப் காமெடி அது நீங்கள் அது சஸ்டைனபிலிட்டிங்கிறது வந்து உங்களோட ஆர்ட்டை பொறுத்த இருக்கு. ஆர்ட்டுங்கிறத விட உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சா சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களோ. 6 மாதமாக எங்களுக்கு பெருசாக எதுவும் இல்லை. ஐ வாஸ் லைக் ஹாப்பி தான். லைக் என்ன சொல்கிறது, லைக் ஐ மீன் ஒரு ரொம்ப 50% டவுன் ஆயிடுச்சு, 50-60% டவுன் ஆயிடுச்சு. ஆன்லைனில் தான் பண்ணுறோம். எனக்கும் பெருசாக ஆன்லைனில் பண்ணுறதுக்கு பெரிய ஒரு ஈடுபாடும் வரல. ஐ வாஸ் நாட் இன்ட்ரெஸ்டட். அந்த ஒரு ஃபீலே கிடைக்கல லைவில் பண்ணுறது. பட் எனக்கு பெருசாக என்னமோ அப்படியே டவுன் ஆகிடுச்சு அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். அது என்ன இதுவே வேறு ஏதாவது காமி கேட்டிங்கன்னா, ஐயோ 6 மாதமாக எனக்கு வருமானமே இல்லை, நான் ரொம்ப. ஸோ அவங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னென்னு நமக்கு தெரியாதுல்ல. ஸோ இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன்
பட் ஆனால் இஃப் யூ ஆர் டேலண்டட், இஃப் யூ ஆர் willing to put some hard work, கண்டிப்பாக இது வந்து ஃபுல் டைமாக. அண்ட் ஸ்டாண்டப் காமெடியன்ஸ் டு யூ ஆஸ் அ யூனிட் இப்போ சென்னையில் வந்து நீங்கள் யூ ஸ்டிக் டுகெதர் ஃபார் சே இப்போது உங்களுக்கு நீங்கள் அஃபென்சிவாக ஒரு ஜோக் சொல்லிட்டீங்க அப்படின்னா இப்போ அந்த பேக்கிங்கு சப்போர்ட் கண்டிப்பாக. இப்போ எனக்கு அந்த பிரச்சனை நீங்கள் சொன்ன அந்த பிரச்சனை நடந்த போய் கூட நிறைய காமிக்ஸ் எனக்கு சப்போர்ட்டாக போஸ்ட் போட்டதாகட்டும், பேசுனது அதெல்லாமே இருக்குது. லைக் இஃப் தே திங்க் அதுக்குன்னு நான் என்ன சொன்னாலும் சப்போர்ட் பண்ணிடுவாங்கன்னு முடியாது. ஏதாவது இன்சென்சிட்டிவாக சொன்னால் தே வில் கால் அவுட் ஆல்சோ. அதுவும் நடக்குது பப்ளிக்காக. நீ தப்பு பண்ணக்கூடாது, அதுவும் இருக்குது. ப்ளஸ் சப்போர்ட் பண்ணுற டைமில் சப்போர்ட்டும் பண்ணுறாங்க. இப்போது தனியாக இருக்கவும் முடியாது. ஏன்னா லைக் கம்யூனிட்டியே ரொம்ப சின்ன ஒரு கம்யூனிட்டி தான். ஒரு 50-60 பேர் தான் இருக்கும். மிஞ்சி போனால் ஒரு 100 பேர் தான் இது வரைக்கும் சென்னையில் ஸ்டாண்டப்னே பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோ சின்ன ஒரு குரூப் வச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம சப்போர்ட் பண்ணாமல் இருந்தால் அந்த 100-1000 ஆக்கிறதுக்கான வேலை தான் அதெல்லாம். கண்டிப்பாக அது இருக்கும். ஓகே, சரி. ஸோ இப்போ இங்கே say if you want to take this to next level or grow the comedy scene in our country or specifically Chennai அப்படின்னா மக்களோட மைண்ட் செட்டை தவிர வாட் அதர் வேஸ் டு யூ சி? மக்களோட மைண்ட் செட்டை வளர்க்குறது வந்து நம்ம கையில் கிடையாது. இல்லை நம்ம ஒரேடியாக ஆடியன்ஸையும் குறைலாம் சொல்லிட முடியாது. ஆடியன்ஸும் தே ஆர் வெரி இன்டெலிஜென்ட். நல்லா இருந்தால் தே வில் சொல்லுது, நல்ல கான்டென்ட் இருந்தால் கண்டிப்பாக பார்ப்பாங்க. தே வில் ஷேர் யுவர் ஒர்க். அதெல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணுன்னா நிறைய பேர் வரணும், நிறைய பேர் பண்ணணும். ஏன்னா ஒருத்தர் மட்டுமே இப்போ வெறும் ஒரு 10 பேர் வச்சுக்கிட்டே பண்ண முடியாது. அண்ட் அதுதான் அது எப்படி என்கரேஜ் சரி. இப்போது இவ்வளோ இது இருக்குது, அதாவது செட்பேக்ஸ் இருக்குது. அதாவது நீங்கள் வந்து வோக் பீப்புள் அஃபெண்ட் பண்ண முடியாது, வயசானவங்களை அஃபெண்ட் பண்ண முடியாது, ரிலீஜன் அஃபெண்ட் பண்ண முடியாது, பொலிட்டிஷியன் இவ்வளோ இருக்கும்போது நான் என்னோடய ஜோக்கோட இதுவே இப்போ நான் சும்மா 2 பேர் நானும் நீங்களும் ஃப்ரெண்ட்ஸு நம்ம பேசிக்கிறோம்னாலே நம்ம 4 பேர் அஃபெண்ட் பண்ணுற மாதிரி தான் பேசுவோம். கரெக்டாக? ஸோ சும்மா ஒரு டே டு டே காமெடியிலேயே வந்து ஒருத்தரை புல்லிங் த லெக் இருக்கும், ஒரு சட்டையர் இருக்கும், அசிங்கமாக திட்டுறதே இருக்கும்னு வச்சிங்களேன். என்னால் என்னோடய ஆர்ட்டையுமே என்னால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல வித் ஃப்ரீடம். இது வந்து ஒரு சின்ன கம்யூனிட்டி, இதுக்கு வந்து ட்ராக்ஷனும் அவ்வளோ இல்லைன்னும் போது ஹவு வில் யூ என்கரேஜ் தி அதர் பீப்புள் டு கெட் இன் டு இட் ஸோ தட் தே கேன் மேக் சம்திங் அவுட் ஆஃப் தெம்செல்வ்ஸ்? ஆக்சுவலி தட் வில் சால்வ் த ப்ராப்ளம். ஏன்னா இப்போது நான் ஒன்று பேசுகிறேன், ஒரு கம்யூனிட்டி பற்றி பேசுகிறேன், ஒருத்தவங்களை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா நான் அவங்கள ஒருத்தன் இல்லாததுனால தான் அவங்க வந்து நீ எப்படா பேசுகிறான்னு கேட்பாங்க. அந்த குரூப்லேருந்தே ஒருத்தன் வந்து பேசிட்டான்னு வச்சுக்கோங்க, நான் சொல்ல வேண்டிய ஜோக்கு அவனே சொல்லிட்டான்னா அவங்க வந்து விட்டுருவாங்க. ஓகே, அதுதான் ஒருத்தர், அவர் பேர் என்னன்னு தெரியல, ஹி வாஸ் மேக்கிங் ஃபன் ஆஃப் ஐயர்ஸ் அண்ட் ஐயங்கார்ஸ். அந்த ஒரு விக்ரம் அதுக்கு வந்து அது ஐ லைக் த காமெடிலாம் நல்லா, காமெடியாக அது நல்லா இருந்துச்சு. கண்டென்ட்டை பற்றி வந்து அது இட்ஸ் அனதர் டிஸ்கஷன். இட் மேட் மீ லாஃப். ஸோ அவரோட வேலையை அவர் செஞ்சிட்டார். ஆனால் அது வந்து பீப்புள் டுக் அஃபென்ஸ் அண்ட் ஐ திங்க் தே brought the video down. அது ஆக்சுவலாக அவரே வந்து வேற ஒரு பாட்காஸ்ட்டில் பேசியிருப்பார். ஷூமின்னு ஒரு பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்க லைக் அவங்க ஒரு மாதிரி ஒரு ஃபன் பேஜ் தான், பொலிட்டிக்ஸ் பற்றி மீம்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு பாட்காஸ்ட் அதில் கூப்பிட்டு பேசினாங்க. அதில் பேசி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஸோ அந்த வீடியோவை எடுத்தது அந்த காரணத்துக்காக இல்லை. ஆக்சுவலாக இது ஒரு பெரிய ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ணி ஆகணும். என்னென்னா சென்னையில் வந்து ஸ்டாண்டப் பண்ணணுனாலே இந்த ஒரு செட் ஆஃப் பீப்புள் தான் வந்து ஸ்டாண்டப் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து ஓப்பனாக சொல்லணும்னா பிராமின்ஸ் தான் பண்ணுறாங்க. அது கிடையவே கிடையாது. இப்போது நான் வந்து அந்த கம்யூனிட்டி கிடையாது, ஓகேங்களா? அதே மாதிரி சென்னையில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் பசங்க பண்ணுறாங்க, கிறிஸ்டியன்ஸ் பண்ணுறாங்க. நான் எந்த பேக்ரவுண்ட் கம்யூனிட்டின்னு இது வரைக்கும் வந்து சொன்னதும் கிடையாது. என் ஆக்டில் 6 வருஷமாக நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு வார்த்தை கூட ஐ கம் ஃப்ரம் திஸ் பேக்ரவுண்ட். பட் ஆனால் ஃபார் சம் ரீசன் தெரிஞ்சோ தெரியாமலோ பிராமின் கம்யூனிட்டிலேருந்து வரவங்க வந்து நான் இப்போ டேம் பிராம் அப்படிங்கிறது வந்து ஓப்பனாக சொல்கிறாங்க. அது என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு தான். பட் அவங்க வந்து அது ஒரு ப்ரைடாக எடுத்துக்கிட்டு சொல்கிறாங்க. எதனாலன்னு அது ஏன்னா முன்னாடி
ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா சென்னையில் ஸ்டாண்டப் ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஏவம்லேருந்து கேகே கார்த்திக் ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கப்புறம் கார்த்திக் குமார் கூட பார்கவ் பேகி அவர் கூட அவங்க ஏவம்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். பேகி தான் வந்து அவரோட ஃப்ரெண்ட் அரவிந்த் தேசிய வந்து நீ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே நீ நல்லா காமெடியாக பேசுகிற, ஸ்டாண்டப்னு ஒன்று இருக்குடா போய் ட்ரை பண்ணி 2011 அந்த டைமில் போய் ட்ரை பண்ணான். ஸோ ஃபார் சம் ரீசன் அவங்கெல்லாம் ஒரே குரூப்பாக இருக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் அந்த தாண்டி வந்துருச்சு. இப்போ சென்னை ஸ்டாண்டப் சீன் வந்து ஒரு ஸ்டாண்டப்னா ஒருத்தவங்க தான் பண்ணுவாங்கன்றதை தாண்டி இப்போது பல கம்யூனிட்டியிலேருந்து பல குரூப் ஆஃப் பீப்புள் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மைண்ட் செட் வந்து ஆக்சுவலாக சேஞ்ச் ஆகணும். ஸ்டாண்டப்னா இவங்க தான் அப்படி கிடையாது. ஏன்னா மேபி கன்சியூமர்ஸ் அவங்கள தான் இருக்கிறதுனால கேட்டு பண்ணுறாங்கன்ற ஒரு ஐடியா இருக்கா? ஏன்னா இனிஷியல் அது என்ன சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு அடாப்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, இது வந்தோடனே இந்த குரூப் தான் ஃபஸ்ட் அடாப்ட் பண்ணிக்கிச்சுன்ற கான்செப்ட். அதனால் வந்து இதை கேட்டிங் இவங்களுக்கு அதான் வேணும், ஃபில்டர் காஃபின்னு சொன்னால் அவங்க சிரிப்பாங்க, மயிலாப்பூர்னு சொன்னால் அவங்க சிரிப்பாங்கன்றதுனால தே கீப் டூயிங் இட் பேக். அதே திருப்பி இப்போ பண்ணிட்டு இருந்த சொன்னார், என் கடை இது, என் கடையில் நான் இதுதான் விற்கிறேன், என் கடையில் விற்கிற பொருள் உனக்கு பிடிக்கலன்னா உனக்கு எந்த பொருள் பிடிக்குதோ வேறு கடையில் இருக்குது போய்க்கோ. உன்னோட கம்யூனிட்டிக்கு ரிலேட் ஆகிற மாதிரி நீ மதுரையிலே நான் மதுரைக்காரன்லே அப்படின்னு பேசுறதுக்கு ஒருத்தர் இருப்பான், அவனை போய் பாரு, அவனை என்கரேஜ் பண்ணு. நீ இவனை போட்டு இவன் இட்ஸ் லைக் என்ன சொல்கிறது, நான் ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. லைக் காஸ்ட் அப்ரெஷன், இந்த ஆன்டி பிராமின் ஒரு வேவ் வந்து நம்ம ட்ரெவிடியன் பாலிட்டிக்ஸில் உருவான ஒரு ஸ்டேட்டாக இருக்கிறதுனால ஆன்டி பிராமின் ஒரு இது கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதனாலேயே அவங்க ஏதாவது சொன்னால் இதெல்லாம் ஒரு ஜோக்கா. இப்போ டெம்பிள் மங்கீஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிட் டவுன் காமெடின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அதெல்லாம் நானே என்ஜாய் பண்ணேன் தான். ஸோ இந்த டிஸ்கஷன் ஒரு நல்ல டிஸ்கஷன் தான். பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் கம்ப்ளைண்ட்டாக வைக்கிறது என்னென்னா, இன்னும் அவங்க மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க. அதை தாண்டி வந்தாச்சு. ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, சென்னையில் ஸ்டாண்டப் சீனோட டார்ச் பேரர்னு பார்த்தீங்கன்னா ஏவம் ஸ்டாண்டப் தமாஷா தான் வந்து ஒரு வேறு யாரும் பெருசாக பண்ணலை. இப்போ தான் ஏவம் ஸ்டாண்டப் தமாஷா தான் 4-5 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து கேகே வந்து தான் அதோட ஃபவுண்டர். ஸோ அவர் அந்த கம்யூனிட்டிலேருந்து வந்ததுனால அவரோட மக்கள் தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்படி இல்லையே. இப்போ நான் மர்வின் ஒருத்தர் இருக்காரு, இஸ் ஃப்ரம் அ டிஃப்ரெண்ட் ரிலீஜன், அவரோட பிலீஃப் வேறு. ஸோ அவர் இருக்கார். ஒரு முஸ்லீம் பொண்ணு, சாதியான ஒரு முஸ்லீம் பொண்ணு, அவங்க இருந்தாங்க ஏவம். ஸோ ஏவம் வந்து நாங்கள் ஒரு கம்யூனிட்டி தான் அவங்க நினச்சிருந்தாங்கன்னா எனக்கெல்லாம் கொடுத்துக்கணும். ஐம் நாட் சேயிங் அவங்க அப்படியே எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டாங்க, வாழ்க்கை கொடுத்துட்டாங்க அப்படிலாம் இல்லை. நான் இஃப் ஐ டோன்ட் வாண்ட் நான் இன்னைக்கு கூட இன்னிலாம் எனக்கு வேணான்ட்டு நான் போயிடலாம். ஆனால் நான் ஏன் ஏவம் கூட இருக்கேன்னா என்னோட ப்ராசஸ் அவங்க சிம்பிளிஃபை பண்ணுறாங்க. இப்போ நான் இந்தியா ஃபுல்லாக டூர் போனேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஷெடியூல் போட்டு ஒரு ஆள் வச்சு பிளான் பண்ணி டிக்கெட் புக் பண்ணுறதுலேருந்து வென்யூ புக் பண்ணுறதுலேருந்து நான் என்னோடய ஒர்க்கில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். நான் போய் புக் மை ஷோவில் டிக்கெட் போட்டாங்களா, எத்தனை டிக்கெட் விற்றுருக்கு, அதெல்லாம் நான் அந்த தலைவலிலாம் எனக்கு தேவையில்லை. ஸோ என்னோட வருமானத்தில் கொஞ்சம் பர்சன்டேஜ் மட்டும் அவங்க எடுத்துக்குவாங்க. ஸோ இப்படி தான் ஒர்க். இது ஏவம் மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக ஒரு ஸ்டாண்டப் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இப்படி தான் ரன் பண்ணுவோம். ஸோ அதை சென்னையில் அவங்க இருக்காங்க. இட்ஸ் அ குட் திங். அவங்க பண்ணுறது வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான். இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா ஏவம் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லைன்னா நான் தனியாக இருந்து வந்திருக்க முடியுமா எனக்கு தெரியல. ஐ எம் ஸோ ஹாப்பி தட். ஸோ என்ன மாதிரி இன்னுமே நிறைய பேர் இருக்காங்க. ப்ளஸ் ஏவமோட ஓப்பன் மைக்ஸில் நீங்கள் ரெகுலராக பண்ணி அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, இந்த கம்யூனிட்டிலேருந்து வந்தால் தான். அப்படி கிடையாது. நீங்கள் ஓப்பன் மைக்ஸ் போங்க, என்ன பார்ப்பாங்க, எந்த ஒரு ப்ரொடியூசர், இப்போ நீங்களே ஒரு ப்ரொடியூசராக இருக்கீங்க, ஒரு ஷோ ரன்னர், நீங்கள் என்ன ஒரு டேலண்ட் உங்களுக்கு வந்து வேணும்னா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஓப்பன் மைக்ஸ் போவீங்க. யார் ரெகுலராக வரா, யார் ரெகுலராக புது மெட்டீரியல் எழுதுறா, யார் ரெகுலராக நல்லா பண்ணுறா, யார்கிட்ட ஒரு பொட்டென்ஷியல் இருக்குது, அவனை தூக்கி கொண்டு வா. ஏன்னா இட்ஸ் மியூச்சுவல். நீ உனக்கு செலவு பண்ணி சப்போர்ட் பண்ணணும், உன்னை மட்டும் உன்னால் நானும் வளரணும். நீ வீடியோ போட்டால் எனக்கும் வியூஸ் வரணும், அது மூலமாக. ஸோ நீ டிக்கெட் விற்றா, இப்போ நான் நிறைய டிக்கெட் விற்றா எனக்கும் லாபம், ஏவும் லாபம். ஸோ அந்த ஒரு இட்ஸ் லைக் இட்ஸ் அ பிஸ்னஸ். பேசிக்காக சொல்லணும் பிஸ்னஸ். ஸோ இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் நான் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, இன்னுமே சில குரூப் வந்து இவங்க தான் பண்ணுறாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. அதை கேட்கும்போது எனக்கு எரிச்சலாம். டே எவ்வளோ பேர், நீ கண்ணை மூடிட்டு இருந்தா நான் என்னடா பண்ணுவேன், நீ வெளில வந்து பாரு. நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள்
நான் பெங்களூரில் பண்ணியிருக்கேன், ட்ரிவாண்ட்ரமில் பண்ணியிருக்கேன், கொச்சியில் பண்ணியிருக்கேன், பாம்பே எல்லாம் பண்ணியிருக்கேன். ஒரு தமிழ் ஆடியன்ஸே இல்லாத ஷோவில் நான் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ஒரு ஷோவில் 100 பேர் வராங்கன்னா 100 பேருமே நான் தமிழ் பீப்புள் தான் வந்திருக்காங்க. ஸோ அப்போது எனக்கு வந்தவங்க என்ன கம்யூனிட்டி பார்த்தா வந்தாங்க, என் ஒர்க்கு நல்லா இருக்குது, அது பிடிச்சி வந்திருக்காங்க. ஸோ இது வந்து எல்லாருக்குமே நடக்குது. அவங்க நம்ம திஸ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டிஸ்கஷன் நினைக்கிறேன் நான். ஏன்னா இன்னுமே வந்து இவங்க தான் பண்ணுறாங்க, அது வந்து ஸோ ராங், இட் இஸ் ஸோ ராங். நீ போ இந்த கம்யூனிட்டி ஃபில்டர் காஃபி ஜோக் உனக்கு போர் அடிக்குதா, நீ அவனை பாய்காட் பண்ணு, அவனை மொக்கன்னு சொல்லு, ஓகே. ஆனால் எல்லாருமே இப்படி தான் சொல்லாது, அதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். அப்போது நான் ஃபில்டர் காஃபி ஜோக் பண்ணால் இவால்வ்டாக ஜோக் பண்ணுறவன் இருக்கான். நீ அவனை போய் பார்த்துருக்கியா? நீ எத்தனை ஷோ காசு கொடுத்து பார்த்துருக்க? சும்மா ஒரே ஒரு யூடியூப் வீடியோ பார்த்துட்டு நீ வளர்கிட்டு இருக்க. நீ காசு கொடுத்து போ, ஓப்பன் மைக் போய் பாரு எத்தனை பேர் இருக்கான், நீ என்ன பண்ணியிருக்க, நீ போ சப்போர்ட் பண்ணு. இது வந்து ஒரு இங்கே மட்டும் பிரச்சனை இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டேவ் ஷப்பல் இருக்காரு, இஸ் அ பிளாக் அது மாதிரி இப்போ பிளாக் கம்யூனிட்டி சேர்ந்த காமிக்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஓகேங்களா. கெவின் ஹார்ட் இருக்காரு, டேவ் ஷப்பல், கிறிஸ் ராக், இவங்களாம் பிளாக் பீப்புள். ஸோ அவங்க பிளாக் பீப்புளுக்கான சொசைட்டிலேருந்து வந்து அவங்களோட பிரச்சனைகள்லாம் பேசின ஒரு காமிக்ஸ். ஆரம்ப காலகட்டத்தில் பிளாக் பீப்புள் தான் அவங்களுக்கு வந்திருப்பாங்க. 90s டேவ் ஷப்பல் 20-30 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காரு. 90s அவர் பண்ணும்போது நம்மளால ஒருத்தர் பண்ணுறாங்க, நம்ம போய் பார்ப்போம் தான் பிளாக் பீப்புள் போயிருப்பாங்க. பட் இவால்வ் ஆகி என்னென்னா ஒயிட் பீப்புளும் வந்தாங்க. இப்போ சென்னையில் இருக்க நான் டேவ் ஷப்பலை என்ஜாய் பண்ணுறேன். நான் பிளாக்கா கிடையாது, நான் எனக்கு அந்த ஊரும் கிடையாது, பேரும் கிடையாது, நான் ஏதோ ஒரு 1000 மைல் தள்ளி இருக்கேன். ஆனால் எனக்கு ஸோ அப்படி தான் ஒரு காமிக் இவால்வ் ஆகும், கரெக்டுங்களா. ஸோ அப்போ பிளாக் பீப்புள் டேவ் ஷப்பலை போய் பார்க்குறாங்க, அது உனக்கு பிரச்சனை இல்லைன்னா மயிலாப்பூர்காரனை போய் பார்க்குறான், அது உனக்கு ஏன் பிரச்சனையாக இருக்குது? உனக்கு பிடிக்கலன்னா அவன் நீ மொக்கடான்னு சொல்லி அவன் ஒத்துக்குவான். கேக்கே கிட்ட போய் நீ மூஞ்சிக்கு நேரம் நீ உன் ஜோக்கே எனக்கு பிடிக்கல, அவன் கண்டுக்கவே மாட்டான். எனக்கு என் ஜோக்குக்கு சிரிக்க 4 பேர் இருக்கான், அவனை வச்சு நான் பழக்கம் நடத்திக்கிறேன், நீ எனக்கு தேவையில்லைன்ட்டு போயிடும், ஓகேங்களா. அது அவனோட தனிப்பட்ட விஷயம். அவன் இந்த கம்யூனிட்டிக்கும் ரிலேட் பண்ணுற மாதிரி கண்டென்ட் எழுதணும் அப்படின்னா அது அவனோட ஒரு ஆர்டிஸ்டிக் ஃப்ரீடம். இல்லை நான் மயிலாப்பூர் ஆடியன்ஸே போதும், ஏன்னா அவனை வச்சு அது அவனோட தலைவிதி, அவன் தலையெழுத்து, அவனை மொக்கன்னு நீ வாழ்க்கை ஃபுல்லாக சொல்லிக்கும், அவன் அதை கண்டுக்கவே மாட்டான், அவன் அதை வச்சு பழக்கம் நடத்திக்கிட்டு போயிட்டே இருப்பான். நீ ஈக்குவாலிட்டி வரணும்னு நினைக்கிறியா ஸ்டாண்டப்பில், இவங்க தான் டாமினேட் பண்ணுறாங்க நீ நினைக்கிறியா, அந்த ஃபீலிங் உனக்கு இருந்தால் அவனை நீ பாய்காட் பண்ணு, அவனை மொக்கன்னு சொல்ல, அவனுக்கு நெகட்டிவ் ரிவ்யூ எழுது. இன்னும் நீ வளரணும்னு நினைக்கிற ஒரு ஆளை போய் பாரு, பார்க்கவே மாட்டேன் நான் கம்முன்னு இவனை மட்டும்தான் இவனை காண்டேத்துறது தான் என் பழப்புனா அது என்ன? அவன் நீ உன் டைமை தான் வேஸ்ட் பண்ணிருக்க, அவன் கண்டுக்கவே மாட்டான். நான் திரும்பவும் சொல்கிறேன், கிட்ட போய் யுவர் ஜோக்ஸ் ஆர் பெஸ்ட்னு சொன்னால் அவன் மதிக்கவே மாட்டான். என் ஜோக்குக்கு சிரிக்க 500 ரூபா கொடுத்து சிரிக்க வரான், அவனை நான் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறேன், நீ எனக்கு தேவையில்லைன்ட்டு மயிரை பட்சம் போயிட்டே இருக்கும். தீஸ் ப்ரொடியூசர்ஸ் ஹூவர் உங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் போட விரும்புகிறவங்க வர்றாங்க, சரி சியூ லுக் அட் யுவர் த ஓப்பன் மைக், எப்படி நீங்கள் பெர்ஃபார்ம், அந்த இடத்துலையுமே அது சப்ஜெக்டிவ் ஆகுது. அண்ட் ஸோ அட் ஒன் பாயிண்ட் இன் டைம் த ஆடியன்ஸ் யூ கேதர் ஆர் ஆட்டோமேட்டிக்கலி உங்கள் காமெடியை ரிலேட் பண்ணக்கூடிய ஆடியன்ஸ், கரெக்டாக? ஒரு டைமில் ஃபில்டர் ஆகிட்டு ஒரு உங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஸோ டஸ் தேட் ஆல்சோ இன்ஃப்ளூயன்ஸ் யுவர் கண்டென்ட்? அண்ட் ஒரு பாயிண்டில் வந்து நீங்கள் என்ன சொல்கிறது, கண்டென்ட்டை நீங்கள் மாற்றுறீங்கன்னு வச்சுக்கிங்களேன், இப்போ லைட்டாக நீங்கள் வந்து வேறு ஒரு பொலிட்டிக்கலாக போகிறீங்க. ஸோ அந்த எவல்யூஷன் இருக்குல்ல, இப்போ டேவ் ஷப்பல் ஆரம்பிக்கும் போதே இவ்வளோ பொலிட்டிக்கலாக பேசலை, பிளாக் பீப்புள், நெய்பர்ஹுட்டு, ட்ரக்ஸு, கிராக்கு, ஸ்மோக்கப்பு, அதை பற்றி தான் பேசிடுறேன் இப்போது. ஆனால் அது வந்து சின்ன வயசு டேவ் ஷப்பல். இப்போ இருக்க டேவ் ஷப்பலும் அதே ட்ரக்ஸு, கிராக்கு, என்னோடய நெய்பர்ஹுட் பிளாக் மதர் ஒருத்தவங்க இருப்பாங்க, நெய்பர்ஹுட் ஹோமி ஒருத்தவங்க இருக்கான்னு அதே பேசிகிட்டு இருந்தால் இந்த டைமில் டேவ் ஷப்பலாக இருக்க மாட்டான். நவ் இஸ் கம்மிங் அப் வித் அந்த பிளாக் லைவ்ஸ் மேட்டரோ இதுவோ அதுவோ பொலிட்டிக்கலாக போகிறாங்க. ஸோ அந்த டிரான்சிஷனுக்கு நமக்கு வந்து ஒரு 20-30 வருஷம் தேவைப்படுது. அந்த 20-30 வருஷம் உங்கள்கிட்ட இருக்கா? நீங்கள் அவ்வளோ யோசிச்சுருக்கீங்களா? ஹவ் அது என்ன பாயிண்டில் நீங்கள் அந்த டிரான்சிஷன் பண்ணுவீங்கன்ற அந்த தாட் ப்ராசஸ்லாம் அந்த திங்கிங்லாம் உங்கள்கிட்ட ஜென்ரலாகவே ஸ்டாண்டப் கமெடியன்ஸ்கிட்ட இருக்கா, நம்ம ஊர் ஸ்டாண்டப் கமெடியன்ஸ்கிட்ட? டேவ் ஷப்பல் 20 வருஷம் கழித்து இந்த டிரான்சிஷன் ஆயிருக்காருன்னா அதுக்கு முன்னாடி 40 வருஷம் ஒர்க் இருக்குது. அவருக்கு முன்னாடி பண்ணவங்க, அதுக்கு முன்னாடி அவருக்கு வந்து அவ்வளோ ஹிஸ்ட்ரி இருக்குது,
அவங்க ஊரில் ஸ்டாண்டப்புக்கு. ஸோ இதெல்லாம் பண்ணாங்க. அவருக்கு முன்னாடி பண்ண பிளாக் காமிக்ஸ் என்ன பண்ணாங்க, அவருக்கு முன்னாடி பண்ண ஒயிட் காமிக்ஸ் என்ன பண்ணாங்க. ஸோ அந்த டேட்டா இருக்கு, அந்த ஒரு அக்யூமுலேஷன். ஸோ நம்மக்கிட்ட இப்போ என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் 10 வருஷம் கழிச்சு என்ன ஆக போகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. எனக்கு சத்தியமாக தெரியுது. ஒரு நீங்கள் நான் மட்டும் இல்லை, உங்கள் கண்டென்ட் வைஸும் சொல்கிறேன். கண்டென்ட் வைஸ் அதுதான் நான் அந்த எவல்யூஷன். இப்போ நான் 6 வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல எழுதின ஜோக்குக்கும் இப்போ இருக்க ஜோக்குக்கும் ஒரு பெரிய டிரான்சிஷன் இருக்கும். ஓகேங்களா? எனக்கே அது ஃபீல் ஆகும், நமக்கே அது தெரியும். காரணம் ஜிம்முக்கு போகிற மாதிரி தான் ஃபஸ்ட் நாளுக்கும் 6 வருஷமாக ஒருத்தர் ஜிம்முக்கு போகிறதுக்கும் அந்த டெவலப்மெண்ட் இருக்கும்ல. ஸோ அதே மாதிரி ஸோ அந்த ப்ராசஸில் எவல்யூஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுதான் நீங்கள் நான் ஆக்சுவலாக என்ன கேட்குறேன்னா, ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுவீங்களா? ஆமாம். அண்ட் டூ யூ சி யுவர் செல்ஃப், சரி இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறனோ, ஒரு கெரியர், நீங்கள் ஐடியில் வேலை செஞ்சீங்க, ஸோ ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம இந்த பொசிஷனில் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஃபோர்ஸ் சைட் இருக்கும். என்னவா எதை நோக்கி போகிறீங்க? நான் வந்து உங்கள் ஸ்டாண்டப் காமெடியாக கண்டென்ட் வைஸும் கேட்குறேன், ஆஸ் அ ஸ்டேச்சராகவும் கேட்குறேன். எந்த பொசிஷன் ஒரு 10 இயர்ஸ் 5 இயர்ஸ் டு 10 இயர்ஸில் என் கண்டென்ட் இப்படி வந்து இவால்வ் ஆகணும். நான் இங்கே இருக்கேன் இப்போது, என் கண்டென்ட் இப்படி இவால்வ் ஆகணும் 5 வருஷத்தில். 5 வருஷத்தில் நீங்கள் ஒரே இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இன்ஜினியரிங் ஜோக்ஸ் என்ன தான் அதை தான் உங்களுக்கு இருக்க ஆப்ஷன்னாலுமே 5 வருஷத்துக்கு அப்புறமும் நீங்கள் இதே இன்ஜினியரிங் ஜோக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கனாலும் எவ்வளோ தான் நீங்கள் மாற்றி மாற்றி சொல்லுவீங்க. ஒரு இவல்யூஷன் இருக்கணும். மனோஜ் பிரபாகர் வந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் பொலிட்டிக்கலி இன்க்ளைண்ட் ஆகி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்ஜே பாலாஜி பண்ணார் இல்லையா, அது ஒரு குட் எக்ஸாம்பிள் நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு அவர் ப்ராங்க் பண்ணிகிட்டு இருந்தார், இது பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அப்புறம் ரிவ்யூ பண்ணார். ரிவ்யூ பண்ணும்போது அவருக்கு அந்த மோதல் இருந்துச்சு, ஏன் இப்படி பண்ணுற, ஏன் என் மூவிஸை இது பண்ணுற அப்படின்னாங்க. அப்போ வந்து அவருக்கு ஒரு சீரியஸான பர்சன் ஆனார். as in ரிவ்யூ வந்து she started explaining why he is reviewing. அதுக்கப்புறம் அந்த சென்னை ஃப்ளட்ஸ் வந்துச்சு, மேபி அவருக்கு அது அமைஞ்சுதா என்னன்னு தெரியல. அப்புறம் ஜல்லிக்கட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து எல்கேஜி படம் எடுத்து ஓகே அவருக்கு வந்து அந்த சமூக ஆர்வமும் இருக்குது அப்படின்னு. உங்களுக்கு நாட் நெசசரிலி எல்லாருக்குமே எல்லா கமெடியனுக்குமே சமூக ஆர்வம் இருக்கணும்னு இல்லை, பட் தேர் ஷுட் பி அன் எவல்யூஷன் இல்லையா? ஸோ அதுதான் ப்ரோ, எனக்கு ரொம்ப பெரிய கேள்வியாக கேட்டோம். இல்லை இல்லை, ஆக்சுவலாக திஸ் இஸ் அ குட் கொஸ்டின். என்னென்னா எனக்கும் ஒரு நல்லா இவால்வ் ஆகணும். பேசிக்காக நான் நீ எதுக்காக நீ ஸ்டாண்டப் பண்ணுற அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, சிம்பிளாக கேட்டிருக்கலாம். அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னா, எனக்கு வந்து அப்படியே ஃபேமஸ் ஆகணும், அப்படியே 1000 டிக்கெட் விற்கணும், அது நடந்தால் நல்லது. பட் அதை நோக்கி தான் நான் போகிறேன்ல. என்னோட பேசிக் ஐடியா என்ன அப்படின்னா, when people see my work they should be like, இவன் தான்டா என்ன ஒரு தாட்டு எப்படி யோசிச்சிருக்கான் பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் கமல் வந்து ரீசெண்டாக எப்போ ஒரு பழைய இன்டர்வியூ தான் நினைக்கிறேன், அவர்கிட்ட வாட் இஸ் சக்ஸஸ் அப்படின்னு கேட்டதுக்கு செமையாக ஒரு டெஃபினிஷன் கொடுத்தாரு. என்னென்னா, நான் இருக்கும் உங்கள் படத்தில் எது நீங்கள் சக்ஸஸ் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார், என் படம் நான் உயிரோடு இருக்கும்போதே செத்துருச்சு அப்படின்னா அது சக்ஸஸ்ஃபுல் படம் கிடையாது. 100 கோடி கலெக்ட் பண்ணாலும் அது ஃப்ளாப் தான். நான் செத்ததுக்கு அப்புறமும் என் படத்தை பற்றி பேசுகிறாங்க, அது வெறும் 1 லட்ச ரூபா தான் கலெக்ட் பண்ணியிருக்குன்னா அதுதான் எனக்கு 100 கோடி மாதிரி. ஸோ தட் இஸ் லைக் ஒரு க்ரியேட்டிவ் ஆர்டிஸ்டாக அதுதான் ஒரு பெரிய இம்பேக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் திருவள்ளுவர் இஸ் அ பிக் சக்ஸஸ். நம்ம திரும்பி அங்கேயே வரும். ஏன்னா லைக் அப்படி ஒரு யோசிச்சிருக்காருல்ல. நான் இன்றைக்குமே 2020 ஒருத்தன் வந்து திருக்குறளை பற்றி அதை தாண்டி இன்னும் எதுவும் வரல ஒருத்தன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு ஒப்பீனியன் ஒரு ஒர்க்கு மேலே நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அதை விட ஒரு பெரிய சக்ஸஸ். திருக்குறள் எத்தனை காப்பி வித்துச்சு, அவர் எவ்வளோ வைரல் ஆனார், அதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. பட் அவர் எழுதுனதை தாண்டி அவனும் எழுதலைன்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ்லலாம் நான் போகணும். இதை விட ஒரு சூப்பர் ஜோக் எவனுமே எழுதலை அப்படிங்கிறத ஒரு ஜேர்னி தான் நான் எய்ம் பண்ணுறேன். பட் அந்த நான் அச்சீவ் பண்ணணும்னா எனக்கு தெரியுது. அச்சீவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓகே, பட் அது ஒரு ப்ராசஸ். ஸோ அதுதான் இப்போ நீங்கள் காமெடியாக இருந்தால் போதும். ஐ எம் அ கமெடியன், ஐ வாண்ட் டு மேக் பீப்புள் லாஃப். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு பி அந்த சீர்திருத்துற மாதிரிலாம் எனக்கு ஜோக் சொல்ல தேவையில்லை. சீர்திருத்துற மாதிரி விஷயங்களும் இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா ஜோக் எழுதுறது ரொம்ப ஈஸி.
ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு 50 பேர் இருக்காங்க, அவங்க சொல்லி அவங்களுக்கு என்ன அவங்ககிட்ட இப்போ நீங்கள் ஸ்டாண்டப் ஷோஸ் பார்த்தீங்கன்னா போன உடனே க்ரௌட் ஒர்க் பண்ணுவாங்க, நீங்கள் எங்கேருந்து வரீங்க என்ன இது அப்படி பேசியே 2 ஹவர் பண்ணிடலாம். இட் இஸ் வெரி ஈஸி இன் மை ஒப்பீனியன். மற்ற காமிக்ஸ் மேபி தே கேன் ஹேவ் அ டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன். என்ன கேட்டிங்கன்னா க்ரௌடுக்கு ப்ளீஸ் ஆகிற மாதிரி ஜோக் எழுதுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இன்றைக்கி என்ன நியூஸ் பேப்பர் பாருங்கள், ஏதாவது கேவலமாக நடந்திருக்கும், ஒரு 4 ஜோக் எழுதி 5 நிமிஷம் போடலாம். பட் தட் வில் பி ஃபர்காட்டன். ஐ டோன்ட் வாண்ட் தட். எனக்கு தெரியல, நான் இவ்வளோ பேசிட்டு அதை அட்டைன் பண்ணுவேன்னா எனக்கு தெரியல. பட் தட் இஸ் த எய்ம். ஸோ கொஞ்சம் நல்லா யாருமே யோசிக்காத ஒரு விஷயத்த நம்ம யோசிச்சிருக்கானே. ஸோ அதுதான். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய காமெடினாலே இப்போது கிரேசி மோகன் காமெடி வந்து அதில் பாலிட்டிக்ஸே பெருசாக இருக்காது. எனக்கு ஐ கேன் நாட் ரீகால் இஃப் ஹி ஹாஸ் டன் எனி பொலிட்டிக்கல். ஆமாம், ரொம்ப இருக்கலாம், அங்கங்கே ஒரு நட்ஸ் இருக்கலாம், ஒரு போக்கு இருக்கலாம், அப்படி எதுவுமே இருக்காது. பட் மோஸ்ட்டாக இப்போ வர மோஸ்ட் கமீடியன்ஸ்னால் அதை தழுவி தான் இருக்குது மோஸ்ட்டாக. ஸோ இப்போ அந்த ட்ரம்ப் அந்த பிளாக் லைஃப் மேட்டர்லாம் வரும்போது டேவ் ஷாப்பெல்லாம் பேசுனதை எடுத்து போட்டு அண்ட் தேர்ஸ் ஒன் மோர் கை, அவன் பேர் என்னன்னு மறந்துட்டேன், சின்ன பையன் தான், நெட்ஃப்ளிக்ஸில் இல்லைடா பிளாக் கமீடியன், அன்றைக்கி கூட காமிச்சனே, பேர் மறந்துட்டேன். அவர் அந்த பிளாக் லைவ்ஸ் மேட்டரை பற்றி பயங்கரமாக, அதாவது ஒரே ஒரு ஸ்பெஷல் தான் இருக்குது அவர் நெட்ஃப்ளிக்ஸில், பேர் மறந்தேன். ஹீ ஷுட் பி 33, 34. கூகுள் பண்ண அப்படியே பிளாக் இல்லை நெட்ஃப்ளிக்ஸ் ஓப்பன் பண்ணது தெரியும். ஸோ அவங்க மேபி தே ஆர் அஃபெக்டட் தெம்செல்ஸ். ஸோ அந்த இதில் வந்து நான் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கமீடியன்ஸ் ஆர் பிகமிங் பொலிட்டிஷியன்ஸ் அண்ட் பொலிட்டிஷியன்ஸ் ஆர் பிகமிங் கமீடியன்ஸ்னு அந்த ட்ரம்ப் ஃபோட்டோவை போட்டிருப்பாங்க. ஸோ ஆனால் அந்தளவுக்கு இம்பேக்ட் நம்ம ஊரில் கமீடியன்ஸால் பண்ண வேண்டியது பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. இல்லையா? பண்ணலாம் ப்ரோ, அதுக்கான டைம் எடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது எம்ஜிஆர் இஸ் அ பிக் எக்ஸாம்பிள். அவர் பெரிய சக்ஸஸ் ஆனதே அவரோட சினிமா சக்ஸஸை வந்து எப்படி பொலிட்டிக்கலாக மாற்றினார், அவரால் அந்த ஒரு மனிதனால் அவரோட ஆர்ட் ஃபார்மை வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி சேஞ்ச் கொண்டு வர முடிஞ்சுது. அவரை எல்லோரும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்போது அவர் வரத்துக்கு ஒரு 20 வருஷம் 30 வருஷமாக சினிமா இருந்தது, அதை ஒரு டூலாக யூஸ் பண்ணிக்கிட்டார். ஃபார் எக்ஸாம்பிள் டேக் கமலஹாசன், அவர் இப்போ பாலிடிக்ஸில் இருக்கார். பிக் பாஸ் எப்படி அவர் யூஸ் பண்ணுறாரு, அவர் பிக் பாஸ் வந்தாலுமே அந்த கண்டஸ்டன்ட் அதை பற்றிலாம் பேசினாலுமே அவரோட பொலிட்டிக்கல் தாட்ஸையும் அவரோட கட்சியும் he doesn't feel shy to promote. நான் பேசுனா ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கு 1 கோடி பேர் பார்க்குறாங்க, அவருக்குன்னு தனி சேனல்லாம் கிடையாது. ஐ மீன் ஒரு ஜெயா டிவி மாதிரியோ சன் டிவி மாதிரி. ஸோ அவரே யூஸ் பண்ணிக்கிறாருன்னு தான் ஹானஸ்டாக சொல்லணும், அப்படி தான் நம்ம பார்க்கணும். ஸோ ஒருத்தருக்கும் ஒரு மீடியம். ஸோ அண்ட் ஆல்சோ எனக்கு நீங்கள் வந்து மோஸ்ட்டாக இங்கிலீஷில் தான் பேசுகிறீங்களா? உங்களோட காமெடிஸ்லாம் இங்கிலீஷ் நான் பார்த்த வரைக்கும். நான் லைவ் ஷோ நான் வந்ததில்லை உங்கள் லைவ் ஷோ. என்னோட ஷோவே நான் தான் சொன்னேன்ல, என்னோட ஷோக்கு 0 தமிழ் பீப்புள் வந்திருக்காங்க. ஐ மீன் they understand நான் தமிழ் பீப்புளாக இருந்திருக்காங்க ஒரு ஷோவில் மொத்தம். ஸோ இஸ் தட் இது டு நான் வந்து இந்தியா ஃபுல்லாக எனக்கு தெரியணும் ஆர் எல்லாருக்குமே எனக்கு என்னோட காமெடி எல்லாருக்கும் புரியணும் அப்படிங்கிற ஒரு எய்மில் தான். ஃபார் எக்ஸாம்பிள் பிரவீன் சார் இங்கிலீஷில் பண்ணிருந்தார் 8-9 வருஷமாக இங்கிலீஷில் பண்ணிவிட்டு அப்புறமா தமிழ் மாறினார். ஏன்னா அவருக்கு வந்து ஓகே இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்ற. எனக்கு என்னென்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா ஃபுல் இங்கிலீஷ் பண்ணுறவங்க இருக்காங்க. இந்தியா ஃபுல்லாக கண்ணன் கீழ் இருக்கார், கென்னி செபாஸ்டியன். ஸோ அவங்க ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் பண்ணுறாங்க. இந்தியா ஃபுல்லாக இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறது, இப்போது அரவிந்த் தேசாய் இருக்கார், கேகே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவங்க போனாங்கன்னா இது அவங்களே சொன்னது, எஸ்ஏவே என்கிட்ட சொல்லியிருக்காரு. என்னென்னா நான் யூஎஸ்ஏவே போனாலும் அங்கே இருக்க தமிழ் பீப்புள் தான் வருவாங்க. ஓகேங்களா? பட் ஆனால் இப்போ கண்ணன் கீழ் இருக்கான், கென்னி செபாஸ்டியன், அவன் சென்னைக்கு வந்தான்னா சென்னையில் இருக்க தமிழ் பீப்புள் வருவாங்க. பெங்களூர் போனான்னா பெங்களூரில் இருக்க ஸோ அவனுக்கு வந்து ஜாகிரஃபி கிடையாது. சி தே லைக் த கை irrespective of பிகாஸ் அவனுக்கு வந்து இங்கிலீஷ் வச்சு கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அவனும் வந்து கண்டென்ட் வந்து ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு நியூட்ரலாக போனோம். பட் தமிழ்லேயும் நாங்கள் பண்ணி இப்போ அகாடமி அவார்ட்ஸ்னு ஒரு ஷோ பண்ணோம். நான் பிரவீன் சார், ஜெகன் 4 பேர் பண்ணோம். ஸோ அது தமிழ் ஷோ.
தமிழில் சொன்னாதான் இது சில ஜோக் அதான் அது இருக்கும்ல. இப்போ நீங்கள் இங்கே இருக்கிறது தான், நீங்கள் சென்னையில் இருக்கிறதோ உங்கள் சுற்றுச்சூழலையோ வச்சு தான் ஒரு கண்டென்ட் அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. அந்த கண்டென்ட்டை வந்து நீங்கள் உங்கள் தாய்மொழியிலையோ இல்லை கொலோக்கியலாக பேசும்போது அதில் சொன்னால் தான் உங்களுக்கு ஹிட் ஆகும்ன்றது. அதை இங்கிலீஷில் நீங்கள் மாற்றினா அது ஒர்க் அவுட் ஆகுதா? ஸோ இங்கிலீஷில் சொன்னால் தான் அது ஒர்க் ஆகுன்ற மாதிரி கண்டென்ட் மட்டும்தான் நாங்கள் இப்போ ஃப்ளாபர் கேஸ்டட் எடுத்துக்கோங்க, அதை நான் தமிழில் சொல்ல முடியாது. இல்லை ஃப்ளாபர் கேஸ்ட் நீங்கள் தமிழில் சொல்ல தேவையில்ல. அப்புறம் பட் அதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க தெரியுமா, என்ன ஃப்ளாபர் கேஸ்ட், அது சர்ப்ரைஸ்டு. ஸோ அதுதான் என்னென்னா அந்த மாதிரியான ப்ரிமைஸ்குள்ளே ஃபோர்ஸ் பண்ணி போக வேண்டியதாக இருக்குது. இங்கிலீஷில் சொன்னால் தான் ஒர்க் ஆகிற மாதிரியான ப்ரிமைஸ். ஸோ அதனால் இப்போ நம்ம தமிழில் தான் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து எங்கள் அப்பாவை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், நானும் எங்கள் அப்பாவை நான் வெளில போயிட்டு இருந்தேன், எங்கள் அப்பா வந்து என்கிட்ட இந்த மாதிரி சொன்னார் அப்படின்றது நான் இங்கிலீஷ்லேயே சொல்லிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது எங்கள் அப்பா கேரக்டராக மாறி எங்கள் அப்பா இப்படி சொன்னாருன்னு சொல்ல வேண்டிய விஷயம் அதை வந்து நான் இங்கிலீஷில் சொன்னேன். ஏன்னா நான் எங்கள் அப்பாட்ட இங்கிலீஷில் பேச மாட்டேன், அது ரொம்ப கேவலமாக இருக்கும் எங்கள் அப்பா வந்து இங்கிலீஷில் ரிப்ளை பண்ணாருன்னு போது. ஸோ அதனாலேயே அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம ரொம்ப பிளண்ட்டாக இருக்கும், நான் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிற மாதிரி இருக்குன்ற விஷயத்த அவாய்ட் பண்ணிவிட்டு எது டைரெக்டாக சொன்னால். ஸோ அது ஒரு லிமிட்டேஷன் தான். நான் சொன்னேன்ல, இப்போ லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்க ஒரு காமிக்கு யூஎஸ் ஃபுல்லாக பண்ணலாம், இப்போ நம்ம வந்து இங்கே இப்படி பண்ணிட்டு. ஸோ எனக்கு எப்போவுமே அங்கேயை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, நீங்கள் தமிழில் டிஷர்ட் போட்டு உங்களை நீங்களே வந்து ஜாகிரபிக்கலாக சுருக்கிக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் வந்து இப்போ இங்கிலீஷ்லேயோ ஹிந்திலேயோ ஜென்ரலாக இங்கிலீஷில் போட்டிங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்கும். எனக்கு என்ன தாட் ப்ராசஸ்னால், நான் அதை ஜஸ்டிஃபைலாம் எந்த அளவுக்கு பண்ணுவேன்னு தெரியல. எனக்கு என்னென்னா, இப்போ தமிழ் படம் எடுக்கிறான், தமிழ் ஆடியன்ஸ் தான் எடுக்கிறான், அவனும் சம்பாதிக்கிறான். அதுக்காக வந்து வெற்றிமாறனோ கார்த்திக் சுப்ராஜோ நான் வந்து இங்கிலீஷில் படம் எடுக்கிறேன், எனக்கு வந்து வேர்ல்டு ஃபுல்லாக புரியணும் அப்படின்னு எடுக்கிறது இல்லை. ஸோ என்னோட தாட் ப்ராசஸ் தான், என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் இதுதான். சரவணா ஸ்டோர் சென்னையில் மட்டும்தான் இருக்கான், சென்னையை வச்சு தான் அவன் கோடீஸ்வரன் நானா. ஸோ என்னோட தாட் ப்ராசஸ் வந்து என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் தமிழ் ஆடியன்ஸ் தான். அவங்கள வச்சு என்னால் எவ்வளோ பிஸ்னஸ் பண்ண முடியும் அதான் நான் இப்போதைக்கு பண்ண போகிறேன். மேபி அதுக்கப்புறம் ஐ கேன் கோ டு பெங்களூர் அண்ட் செல் கன்னடா டிஷர்ட்ஸ் ஆர் தெலுங்கு டிஷர்ட்ஸ் இன் ஹைதராபாத் அண்ட் ஆல் தட். பட் இது வந்து இதுதான் எனக்கு அதுதான் நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டேன். உங்களோட ஆடியன்ஸை நீங்கள் ஸ்பார்ஸ்லி லொக்கேட்டட் ஆக்கிக்கிறத விட ஒரு கண்டென்ஸ் பண்ணி ஒரு தமிழ்நாட்டில் தமிழ் ஆடியன்ஸ் மட்டுமே நான் டார்கெட் பண்ணுறேன், அவங்களுக்கு ரிலேட் பண்ணுற மாதிரி ஜோக்ஸு. ஸோ நீங்கள் உலகத்தில் 1 கோடி பேர் பார்க்குறதுக்கும் தமிழ்நாட்டில் மட்டுமே 1 கோடி பேர் பார்க்குறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா? அது நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்கன்றது தான். ஸோ அதுதான் எனக்கு என்னென்னா, முடிஞ்ச அளவுக்கு இன்டர்நேஷ்னலாக போகணும் அப்படிங்கிறது தான் அதுதான் ஒரு எய்ம். ஒரு 10 இயர்ஸ் டவுன் த லைன், 20 இயர்ஸ் டவுன் த லைன் நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு எப்படி ஒரு சென்னையில் இருக்க நம்ம பில்பரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், அவர் சென்னைக்கே வந்தது ஆனால் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஒரு ஸ்பேஸ் அவ்வளோ பெருசாக அச்சீவ் பண்ணுவோம்னு எனக்கு தெரியல. பட் அதுதான் எய்ம். ஒரு எடின்பர்க் ஃப்ரிஞ்ச் ஃபெஸ்டிவலில் வே பண்ணுறது, இல்லை மெல்பர்ன் காமெடி ஃபெஸ்டிவலில் வே பண்ணுறது. ஸோ தட் இஸ் த எய்ம். நீங்கள் சொன்ன இன்னொரு எக்ஸாம்பிள் இப்போ அலெக்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ சென்னையில் இருக்க ரொம்ப பாப்புலரான காமிக் அவர் தான், ஆனால் அவரோட ஆடியன்ஸ் வெறும் தமிழ் பீப்புள் தான். ஏன்னா இது வரைக்கும் யாருமே இந்தியாவிலே வந்து யாருமே 3 வாட்டி யூஎஸ் டூர்லாம் போனது கிடையாது போய். ஏன்னா ஆனால் அவருக்கு வர எல்லாருமே தமிழ் ஆடியன்ஸ் தான். அங்கே இருக்க யூஎஸில் 3 வாட்டி டூர் போயிருக்காரு ஒரே ஷோவை வச்சு, அங்கே இருக்க எல்லா தமிழ் மக்களும் வராங்க. ஸோ இட்ஸ் அகைன் நீங்கள் சொன்ன அதே ஒரு மேப் தான். 1 கோடி பேர் தமிழ் மக்கள் மட்டும் பார்க்கணுமா, இல்லை 1 கோடி பேர் வேர்ல்டு ஃபுல்லாக பார்க்கணுமாங்கிறது. ஸோ எண்ட் ஆஃப் த டே 1 கோடி நம்பர் இஸ் சேம். ஸோ நீங்கள் எப்படி அலெக்ஸ் மேட் அ டிசிஷன், அவர் தமிழ் சினிமாவை பற்றி தமிழ் மியூசிக் பற்றி பேசுகிறாரு. ஸோ ஹீ இஸ் ஹாப்பி வித் தட். ஒருத்தருக்கும் ஒரு இதுதான். ஸோ இட்ஸ் அகைன் நீங்கள் சொன்னீங்களே, நான் பெங்களூர் போனால் கன்னடாவில் இருப்பேன். பட் நம்ம இங்கிலீஷில் பண்ணுறதுக்கு காரணம் அது காமன் லாங்குவேஜாக இருக்குது. எனக்கு ஒப்பீனியன் மட்டும்தான். எனக்கு ரெஸ்பெக்டிவ் ஆஃப் இப்போ எனக்கு என்னென்னா, இப்போ அலெக்ஸுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், நோ அஃபென்ஸ் டு, தமிழில் பண்ணுறான், பாடுறான், நம்ம தமிழ் பையன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பிரேக் ஆல் தோஸ் திங்ஸ். நான் எங்கேருந்து வரேன், நான் யார், அதெல்லாம் நீ பார்க்காத, என் கண்டென்ட் பிடிச்சிருக்கா வா. ஏய் சென்னையிலேருந்து ஒருத்தன் வந்திருக்கான்,
நான் பெங்களூரில் இருக்கேன், சென்னையிலேருந்து ஒருத்தன் வந்திருக்கான், வா நம்ம போய் சென்னை பையனை பார்ப்போம், அதெல்லாம் எனக்கு தேவை. There's a comic, he is funny, I want to go and watch it. That is what I want. Cool. சரி, எனக்கு ஆக்சுவலாக இவங்களும் மெமரி கார்டு வேணுமா? No problem. We'll finish it off here. Thank you so much for Thank you. This was showing so up much fun. in such a short, but it's actually தள்ளி போட்டு. Thank you so much.